இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இஸ்ரவேல் ஏன் கொள்ளையானான்? இஸ்ரவேல் ஏன் கொள்ளையானான்? ஏன் சத்துருக்குடைய கரத்திலே அவன் இரையானான்? அதான் அர்த்தம். ஏன் சத்துருக்குடைய கரத்திலே இரையானான், கொள்ளையானான்? எடுத்து வாசிங்கள். நம்முடைய மூல வசனம் எரேமியா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? ஏன் கொள்ளையானான்? கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? ஏன் கொள்ளையானான்? இன்றைக்கான செய்தி கேட்கிறதுக்கு செவிக்கு ரம்யமா இருக்காது. ஆனா நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு மருந்தாக இருக்கும். ஆமென். ஒரு ஔஷதமாக இருக்கும். ஔஷதம் அல்லது மருந்துன்னு சொல்லும்போது எப்போதுமே கசப்பா இருக்கிற காரியம் தானே. மருந்து எப்போதும் கசக்கும். ஆனா அதுல தான் சுகம் இருக்குது பாருங்க. அப்படியாதான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சரீர செழிப்பை பார்க்கிலும் ஆத்தும சுகம் மிக மிக அவசியம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் ஆத்மாவிலே வியாதிப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய ஜனங்களுக்கு ஆத்மாவிலே ஒரு சுகம் வேணும், ஒரு ஔஷதம் வேணும். ஆமென். ஆகவே இன்றைக்கான செய்தி என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய இருதயத்தை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிறது தான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் இரையானான், ஏன் கொள்ளையானான்? இன்னைக்கு அந்த இஸ்ரவேலை குறித்து தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பிரசங்கம் அல்ல, ஒரு போதனையாக. நான் இஸ்ரவேல் என்று பிரசங்கிக்கும் போது நீங்கள் தேசமாக இஸ்ரவேலை உங்களுடைய மனதில் கொண்டு வரக்கூடாது. நாம் தான் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். ஆமென். சபையர் ஒன்று நல்ல விளைக்கணும். நம்ம எல்லாமே யாரா இருந்தோம்னு கேட்டீங்கன்னா, காட்டு ஒலிவ மரமா இருந்தோம். அப்படிதானே? எல்லாருமே ஆவிக்குரிய ரீதியிலே காட்டு ஒலிவ மரமா இருந்தோம். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய முன் அறிவின்படி, அவருடைய முன் குறிப்பின்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு வீட்டு ஒலிவ மரத்தோடு கூட கர்த்தர் ஒட்ட வைத்து விட்டார். நம்ம காட்டு ஒலிவ மரமா இருந்தோம். கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்து வீட்டு ஒலிவ மரத்தோடு கர்த்தர் ஒட்ட வைத்து விட்டார். அப்ப நம்மளுக்கு சாரம் எங்கிருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, வீட்டு ஒலிவ மரமாகிய அந்த வேரிலிருந்து தான் நம்மளுக்கு சாரம் சக்தி எல்லாமே வரணும். அதை தான் எடுத்துக்கணும். அதனால தான் அந்த யூத வேர், அந்த எபிரேய வேர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த எபிரேய வேரை விட்டுட்டோம், சபை விட்டுருச்சு இன்னைக்கு. அதனால தான் பிரச்சனையே. அதனால தான் வெறும் ரட்சிப்பிலே சபை நின்று கொண்டிருக்கிறது. வேரில் இருந்தா நம்ம சத்தை எடுக்க விளங்கி அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நீங்க ரொம்ப தெளிவா நீங்க விளங்கி கொள்ளணும்னா, ரோமர் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிக்கணும். இப்ப வாசிக்க நேரம் இல்லை நம்மளுக்கு. அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் பிரிச்சு யூதர் யார், புறஜாதிகள் யார், எப்படி புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி கர்த்தர் புறஜாதிகளை ரட்சித்து அந்த வீட்டு ஒலிவ மரத்தோடு காட்டு ஒலிவ மரத்தை இணைத்திருக்கிறார், எப்படி நம்ம அந்த வேர்ல இருந்து சாரத்தை எடுக்கணும், எல்லாம் தெளிவா ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா விளக்கி இருக்கிறார். நீங்க அதை போய் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. இப்ப இந்த காட்டு ஒலிவ மரத்துக்கும் வீட்டு ஒலிவ மரத்துக்குள்ள வித்தியாசம் தான் என்ன? நம்ம எல்லாம் காட்டு ஒலிவ மரம், புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், யூதர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக காட்டு ஒலிவ மரமாயிருந்த நம்மை வீட்டு ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைத்தபடினாலே இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம், சுதந்திரவாளிகளாய் மாறி இருக்கிறோம்.
நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், கர்த்தர் புறஜாதிகளோடு உடன்படிக்கை பண்ணவே இல்லை. வேதாகமத்தில் எங்கேயுமே புறஜாதிகளோடு உடன்படிக்கை பண்ணல. அவர் பண்ணது உடன்படிக்கை யூதர்களோடு தான், இஸ்ரவேலோடு தான், ஆபிரகாமோடு தான், எபிரேயர்களோடு தான். ஆனால் நாம் வீட்டு ஒளிவு காட்டு ஒளிவு மரமாக இருந்த நம்மை வீட்டு ஒளிவு மரமாகிய அதிலே ஒட்ட வைத்தபடினாலதான் இன்றைக்கு அந்த உடன்படிக்கைக்குள்ள நம்மளும் வந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். இப்ப அந்த காட்டு ஒளிவு மரத்துக்கும் வீட்டு ஒளிவு மரத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? காட்டு ஒளிவு மரம் காட்டுல வளர்ந்து ஓங்கி நிற்கும். அதுக்கு யாரும் தண்ணி ஊத்துறது கிடையாது, அதை பராமரிக்கிறது கிடையாது, வேலி அடைத்து காக்கிறது கிடையாது. எப்பயாவது மழை பெஞ்சு தண்ணி ஊத்துனாதான். காட்டு ஒளிவு மரம் அதை பராமரிக்க யாருமே இல்லை. ஒரு நபரை ஏற்படுத்தி அதை தனியா கவனிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. எப்பயாவது மழை பெஞ்சா உண்டு, அதுல வளர்ந்துக்கணும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனா நம்மளை கொண்டாந்து வீட்டு ஒளிவு மரத்தில் இன்னைக்கு ஒட்ட வைத்ததுனாலே நமக்கு தனிப்பட்ட கவனிப்பு உண்டு. நம்மளுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு ஒருத்தர் உண்டு, உரம் போறதுக்கு ஒருத்தர் உண்டு, வேலி அடித்து காக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இதை திருச்சபை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நினைத்து நினைத்து ஆண்டுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, பராமரிப்பற்ற ஒரு காட்டு ஒளிவு மரமாக இருந்த என்னை அநாதி கிருபையினாலே வீட்டு ஒளிவு மரத்தோடு கூட ஒட்டி இன்னைக்கு அவ்வளவு அழகா அற்புதமான பராமரித்து என்னை கவனித்து நடத்தி கொண்டு வருகிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். இஸ்ரவேலர் தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஜனம். கர்த்தர் இஸ்ரவேல் அதிகமாக நேசிக்கிறார். நாமும் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் என்று சொன்னேன். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்ப எவ்வளவு இஸ்ரவேலை நேசிக்கிறார்னு யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் என்று சொல்லும்போது ரெண்டு காரியம் நம்முடைய சிந்தனைக்கு வரும். ஒன்று தேசமாகிய இஸ்ரவேல், மற்றொன்று தனி மனுஷனாகிய யாக்கோபு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். யாக்கோபுடைய பிள்ளைகளின் நிமித்தம் தான் இன்றைக்கு அந்த தேசம் இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம் எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே வாசித்ததான அந்த வசனம் இஸ்ரவேல் தேசத்தை பற்றி அல்ல. நீங்க நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு வாஸ்தமே எரேமியா 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம், இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான் எப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் தேசத்தை பற்றி சொல்லவில்லை, இஸ்ரவேல் தேசத்தை பற்றி அல்ல, ஒரு மனிதனாகிய இஸ்ரவேலை பற்றி கர்த்தர் சொல்ற. ஒரு மனுஷன் யாக்கோபை பற்றி கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும், இது தேசத்தை பற்றி சொல்லுகிற வசனம் அல்ல, தனி மனுஷனை குறித்து. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அது ஒருமையில் இருக்கிறது. அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான். இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிறோம்? நல்ல கவனிங்க. கர்த்தர் முழு சபைக்கும் கர்த்தர் பேசுகிறவராய் இருந்தாலும், முழு சபையோடு கர்த்தர் பேசுகிறவராய் இருந்தாலும், ஆண்டவர் பேசுகிற விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனி மனித இடத்துல பேசுகிறது ஆண்டோட விதம், அவரோட ஸ்டைலே அதான். ஆமென். ஆண்டோட ஸ்டைல் எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 to 1 தனித்தனியா பேசுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேருக்கு விளங்குது? இஸ்ரவேல் ஒரு தேசம் தான், ஆனா இந்த வசனத்துல ஒரு மனுஷனோடு தான் கர்த்தர் பேசுறார், இஸ்ரவேல் என்ற ஒரே மனுஷனோடு கூட. இதுதான் நம்ம தெளிவா விளங்கணும். மனுஷன் பேசுகிறதுக்கும் கர்த்தர் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நான் ஒரு மனுஷன், நான் ஒரு சபை போதகன், நான் உங்களோடு கூட மொத்தமாக பேசுகிறேன், சபைக்கு மொத்தமா பேசுறேன். ஆனா ஆண்டவர் அப்படி பேச மாட்டார். ஆண்டவர் ஒவ்வொரு தனி நபரோடு கூட பேசுவார். அப்ப நான் பேசுறதுக்கு ஆண்டவர் பேச வித்தியாசம் இருக்கா இல்லையா?
இதுதான் ஆண்டவர் பேசுகிற விதம் என்று சொல்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடு கூட பேசுகிற கர்த்தர். இதற்கு வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கற்பனைகளுக்கு நேராக கொஞ்சம் வேதத்தை திருப்பிக்கோங்க. யாத்திராகமோ 20ஆம் அதிகாரம். அந்த 10 கட்டளைகளையுமே கர்த்தர் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் கொடுக்கிறார். அதுல எந்த சந்தேகம் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. 10 கட்டளைகள் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். 6 லட்சம் பேர் இஸ்ரேல் எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. எல்லாரோட தான் பேசுறாரு. ஆனா எப்படி பேசுறாரு பாருங்க, எப்படி பேசுறாரு பாருங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவனே உன்னை இருக்கா 2வது வசனத்துல உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் இல்ல உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 3வது வசனம் என்னை அன்றி உனக்கு உங்களுக்கு அல்ல. அப்படியே நீங்க பார்த்துட்டு 7வது வசனம் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை. 9வது வசனம் 6 நாள் நீ வேலை செய், உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 10வது வசனம் 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய உன் குமாரத்தி ஆகிலும் உன் வேலைக்காரர் ஆகிலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும். புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? 12வது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர். இப்படியே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா 19வது வசனம் வரைக்கும், 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்குமே அது மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான். ஆனா ஆண்டவர் பேசும்போது தனித்தனியா நீ உன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பேசுறார். உங்களுக்கு விளங்குதா? இப்ப நீங்க 20வது வசனத்துக்கு வந்துட்டீங்கன்னா மோசே பேசுற விதத்தை பாருங்க. மோசே ஜனங்களை நோக்கி. இப்ப மனுஷன் பேசுறதுக்கும் ஆண்டவர் பேசுறதுக்கு வித்தியாசம் எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். மனுஷர் பொதுவா எல்லாத்தோட சேர்ந்து பேசுவாங்க. ஆண்டவர் அப்படி பேசுகிறவரே அல்ல. வசனம் எல்லாருக்கும் தான். ஆனால் தனிப்பட்ட மனிதனோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு பேசுவார். மோசே பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பேசுறாரு. ஆனா ஆண்டவர் பேசும்போது தனித்தனியா பேசுறார், தனித்தனியா பேசுறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒரு சபையிலே பிரசங்கமோ ஒரு போதனையோ செய்யும் போது கூட நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரர் பொதுவா சபைக்கு முழுவதும் சபைக்கு பேசும்போது அந்த பிரசங்கத்திலே அந்த போதகத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா தனித்தனி நபரோடு கூட பேசிக்கிட்டே வருவார். ஆமென். அதுதான் தேவன் பேசுகிற விதம். ஆமென். காரணம், அவர் ஒவ்வொரு நபரை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அவருடைய அரவணைப்பு, அவருடைய கரிசனை, அவருடைய பராமரிப்புக்குள்ளே நாம் வந்து விடுகிறோம். ஆமென். அப்படி ஆண்டவர் 19 வசனங்கள்ல தனித்தனியா பேசிட்டு வராரு. ஒவ்வொரு மனுஷனிடத்துல நீன்னு பேசிட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் உண்டாகிறது. ஏன்னா ஒரே இடி முழக்கம், சீனாய் மலையில இடி முழக்கம், அதாவது மின்னல், பயங்கர சத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து விடுகிறார்கள். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்துல முறையிட்டு சொல்கிறார்கள், தேவனிடத்தில் பேச வேண்டாம், தேவன் உம்மிடத்தில் பேசட்டும், நீர் எங்களிடத்துல பேசு அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒவ்வொருத்தியா பேசிட்டே வந்தார் பாருங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட தனியா பேசல. அதுக்கு பிறகு ஆண்டவர் மோசையோட பேச ஆரம்பிச்சிட்டார். சொல்ல விளங்குதா? மோசையோட பேசுறது கூட ஒரு தனி மனுஷனோட தான் பேசுறார். அதான் ஆண்டவர் பேசுற விதமே அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேரோட தனித்தனியா பேச ஆண்டவரால தான் முடியாது. யாராலையும் முடியாது, மனுஷனால பண்ண முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட வந்து தனித்தனியா பேச முடியுமா? முடியாது. மனுஷன் பண்ண முடியாது, ஆண்டவர் தான் பண்ண முடியும். இப்ப அந்த ஜனம் சொல்றது ஆண்டவர்களோடு பேச வேண்டாம்
அப்படின்னு சொன்ன ஆண்டவர் பேசுறதை நிறுத்திட்டு தனி மனுஷராகிய மோசே இடத்துல பேச ஆரம்பித்தார். ஆமென். இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நாம் சித்தமுள்ளவர்களாக இருந்து வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தால், புல்பிட்ல இருந்து பிரசங்கம் வந்தாலும், பொதுவான ஒரு வார்த்தை வந்தாலும், எல்லாருக்குமான ஒரு செய்தி வந்தாலும் கர்த்தர் தனித்தனியா பேசுவார். ஆனா சபையில வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையில வாஞ்சை இல்லாமல், தாகம் இல்லாமல், ஏதோ ஒருத்தர் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு, ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து தான் அவனு, வர வழி இல்லை, முடிஞ்சோன்னா ஏஞ்சி போறோம் இப்படின்னு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ற சத்தம் உங்களுக்கு கேட்கும், ஆனா கர்த்தர் உங்களோட பேச மாட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு பிரசங்கத்தை நீங்களும் கேட்பீங்க உட்கார்ந்து, ஆனா கர்த்தர் உங்களுடைய எப்படி கவனிக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். வாஞ்சியோடு கவனிக்கிறீங்களா, தாகத்தோடு கவனிக்கிறீங்களா, கர்த்தர் என்னோட என்ன பேச விரும்புறான்னு கவனிக்கிறீங்களா, இல்ல ஏனோ தானே உட்கார்ந்துட்டு ஒரு செய்தியை கேட்டீங்கன்னா, ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றது உங்களுக்கு காதுல நல்லாவே கேட்கும், ஆனா யார் பேச மாட்டா? கர்த்தர் பேச மாட்டார். யார் நம்மோடு பேசணும்? கர்த்தர் தான் பேசணும். மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை பிரதர். ஒரு பாஸ்டருடைய வார்த்தைகள் கேட்கறது பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உங்களோடு பேசணும். அப்படிதான் நீங்க ஜெபிச்சுட்டு வந்திருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்னோடு பேசுங்க. ஆமென். இதுதான் தேவன் பேசுகிறதான விதம். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பொதுவாய் பேசுகிறவர் அல்ல. பொதுவாய் பேசப்படுகிற செய்தியில் இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட, தனிப்பட்ட நபரோடு கூட கர்த்தர் பேசுகிறவர். இதுதான் சத்தியம். ஆமென். இப்ப யாக்கோபை குறித்து மறுபடியும் திரும்பி வருவோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை திருப்பக்கூடாது, வேண்டாம். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அந்த ராத்திலே யாபோக்கு நதிக்கரையில தனியாய் விடப்பட்ட யாக்கோபு சூழ்நிலை காரணமாக எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி, எங்க ஏசா தன்னுடைய சகோதரன் வந்து கொண்டு விடுவானோ என்ற பயத்து நிமித்தம் யாக்கோபு தனித்து போராடுகிறான். அந்த சமயத்தில் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். யாக்கோபு என்று சொன்ன உடனே நமக்கு 4 பேர்கள் ஞாபகம் வரணும். யாக்கோபுன்னு சொன்னா 4 பேர் நமக்கு ஞாபகம் வரணும். அந்த 4 பேர் எதற்குனா, 4 stages of spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சியில 4 படிகளை குறிக்கிறது அந்த 4 பெயர்கள். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட 4 பெயர்கள். முதலாவது, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய முன் அறிவின்படி, முன் குறித்தலின்படி தேவன் யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். ஈசாக்குடைய ஒரு மகனாகிய யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபை நேசிக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது இல்ல, யாக்கோபை நேசித்து ஏசாவை கர்த்தர் வெறுத்து. அப்படின்னா பச்சைப்பாதம் உள்ள தேவன் நினைச்சிடக்கூடாது, சத்தியம் வேற. அதுல இப்ப விளங்கி, அதாவது யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு நேசிக்கிறார், நேசித்து பலவிதமான சூழ்நிலைகள் நடத்துகிறார். அப்ப யாக்கோபு என்ற பெயர் முதலாவது. இரண்டாவதாக, இந்த யாக்கோபுக்கு ஒரு செல்ல பெயரை கொடுக்கிறார். யாக்கோபு அதிகமாக நேசிக்கிறபடினாலே யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு செல்ல பேர். அது என்னது? யெஷூரன். யெஷூரன் அது ஒரு யாக்கோபுடைய செல்ல பெயர். யெஷூரன் என்றால் எபிரேயத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம். யெஷூரன்னா ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம், நேருன்னு அர்த்தம், நேர்மைன்னு அர்த்தம். யாக்கோபோட அர்த்தம் நமக்கு எல்லாருமே தெரியும், எத்தன், ஏமாற்றுக்காரன். அவனை தெரிந்து கொண்டு நேசித்து அவனுக்கு ஒரு செல்ல பேராக யெஷூரனை கொடுத்து ஒரு நேர் மனுஷனாக கர்த்தர் மாற்றுகிறார். அதுதான். ஆமென். மூன்றாவதாக,
அந்த யாக்கோபை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டம் என்னன்னா, யாக்கோபிலிருந்து ஒரு பெரிய இஸ்ரவேல் தேசத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டம். அதனால அவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எகுதாயிம். எபிரேயத்தில் எகுதாயிம். எகுதாயிம்னா யூதர்கள் என்று அர்த்தம். எகுதா அப்படின்னா யூதன் அர்த்தம். எகுதாயிம்னா யூதர்கள் என்று அர்த்தம். அப்ப யாக்கோபிலே கர்த்தர் எகுதாயிமை பார்க்கிறார், யூதர்களை பார்க்கிறார், ஒரு பெரிய ஜாதியை பார்க்கிறார். முதலாவது பேர் என்னது? யாக்கோபு. இரண்டாவது யெஷுரன். மூணாவது எகுதாயிம். எகுதாயிம். யாக்கோபிலே ஒரு ஜாதி, ஒரு தேசத்தை கர்த்தர் பார்த்தார். நான்காவதாக அந்த கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இஸ்ரவேலாக மாற்றுகிறார். ஆமென். அதுதான் 32ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம். இன்னைக்கு ராத்திரி யாபோக்கு நதிக்கரையில இனி உன் பேர் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என சொல்லப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்ப இஸ்ரவேலுக்கு அர்த்தம் என்ன? மேற்கொள்கிறவன். இஸ்ரவேலுக்கு அர்த்தம் என்னன்னா மேற்கொள்கிறவன். இதுதான் உங்களை என்னை குறித்து தேவனுடைய நோக்கம். இது யூதர்களை குறித்து மாத்திரமல்ல, புறஜாதி சபையை குறித்தும் தேவனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய சுவாபம் மாறணும், நாம் ஜெயிக்கிறவர்களாக மேற்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். சோதனையை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, மாமிசத்தை ஜெயிக்கிறவர்களாக, பிசாசை ஜெயிக்கிறவர்களாக, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்காக தான் ஆண்டவர் இயேசு திரும்பி வரார். எல்லாருக்காகவும் அல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்காக, ஓவர்கமர்ஸ்க்கு தான் வரார். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர் இருக்கிறார்கள் இல்லையா, மேற்கொள்கிறவர், அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம். அவர்கள் எப்போதுமே கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். நீங்க மேற்கொள்ளுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அறிஞ்சுக்கணும்னா வெளிப்படுத்துற விசேஷம் 2-3 அதிகாரங்களை குறித்து நீங்க வாசிக்கணும். 7 சபையை குறித்து இருக்கிறது. 7 சபை ஆண்டவர் செய்தியை சொல்லும் போது முடிவிலே ஜெயம் கொண்டவர்களை நான் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 7 விதமான பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் மேற்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அப்ப யாக்கோபு, அந்த 4 பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது யாக்கோபு, இரண்டாவது யெஷுரன், மூன்றாவது எகுதாயிம், நான்காவது இஸ்ரவேல். இஸ்ரவேல்னு நம்ம தமிழ் பைபிள்ல போட்டிருக்காங்க. இஸ்ரவேல்னு படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்னா இஸ்ரேல்னு படிக்கணும். ஏல் வந்து காட், கர்த்தர், தேவன். கர்த்தர் இல்ல, தேவன். இஸ்ரேல், இஸ்ராயேல், தேவன். அதுல உள்ள தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இஸ்ராயேல் மேற்கொள்ளுகிறவன். எனக்கு அருமையான சபையை குறித்ததான தேவனுடைய தீர்மானம் இதுதான். இப்ப யாக்கோபுல இருந்து இஸ்ரேல் வரைக்கும் பார்த்தோம். ஏன் கர்த்தர் இந்த ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு ஆழமான கிரியை நடப்பித்து அந்த மனுஷனை நேசித்து விடுதலையாக்கி யோசித்து பார்க்கணும். ஏசாக்கு எகிப்தின் அனுபவம் கிடையாது, வனாந்திரத்தின் அனுபவம் கிடையாது. கஷ்டம்லாம் யாருக்கு தான்? யாக்கோபுக்கு தான். பாடலாம் யாக்கோபுக்கு தான். ஏன்னா யாக்கோபு தான் மாறணும். யாக்கோபு தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படியாவது தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆமென். அப்ப யாக்கோபை கர்த்தர் இப்படி படிப்படியாக நடத்துகிறது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய திட்டம் என்னவென்றால் யாக்கோபை பெத்தேலில் இருந்து பெத்தேலுக்கு கொண்டு வரணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். எங்க இருந்து எங்க வரணும்? யாக்கோபை குறித்து தேவனுடைய நோக்கம் பெத்தேலில் இருந்து பெத்தேலுக்கு கொண்டு வரணும். இப்ப பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தைரியமா சொல்லுங்க. தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு யாரு? என்ன பேசிக்கே அடி வாங்குது? நம்ம தானே தேவனுடைய வீடு. நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப பெத்தேல் யாரு? நம்ம தான் பெத்தேல். தேவனுடைய வீடு. தேவன் நமக்குள்ளதான் வாசம் பண்றாரு. அப்படிதானே?
ஆனால் ஏல் பெத்தேலுடைய அனுபவம் வேணும். இப்ப பெத்தேல்னா என்ன? தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல்னா என்ன அர்த்தம்? எபிரேய மாணாக்கர்கள், ஏல் பெத்தேல்னா தேவனுடைய வீடே தேவன். எழுதி வச்சுக்கணும் நீங்க. தேவனுடைய வீடே தேவன். ஏல் பெத்தேல் தேவனுடைய வீடே தேவன். அப்படின்னா என்ன? தேவன் நமக்கு வீடா இருக்க போறார்னு அர்த்தம். இப்ப நம்ம அவருக்கு என்னவா இருக்கிறோம்? அவரோட வீடா இருக்கிறோம். அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. ஆனா கடைசியில அவரே நமக்கு ஆலயமா இருப்பாரு. நாம் அவருக்குள்ளதான் வாசம் பண்ண போறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப பெத்தேல் அனுபவத்திலிருந்து ஏல் பெத்தேலுக்கு வரணும். இதுதான் தேவனுடைய நோக்கம் யாக்கோபை குறித்து. இதுதான் நம்மை குறித்தும் தேவனுடைய நோக்கம். இன்றைக்கு அவருடைய வீடா இருக்கிறோம், தேவனுடைய வீடா இருக்கிறோம். ஒரு நாள்ல அவர் நமக்கு வீடா இருக்க போறாரு. நம்ம அவருக்குள்ள வாசமா இருக்க போறோம். இன்றைக்கு யார் யாரு அவருடைய வீடாக இருக்கிறார்களோ, அந்த பரிசுத்த ஆலயமாக அவருக்காக இருக்கிறார்களோ, அவர்களுக்காக மாத்திரம்தான் அவர் பரிசுத்த ஆலயமா இருப்பார். எல்லாருக்கும் கிடையாது. நீங்க நினைச்சிடக்கூடாது எல்லாம் போய் அவருக்குள்ள இருந்துடலான்னு. முடியாது. இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள, நீங்க பரிசுத்தம் ஆலயமா இருந்து அவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்தால், அந்த நாளிலே அவர் ஆலயமா இருக்கும் போது நம்ம அவருக்குள்ள வாசம் பண்ண இடம் இருக்கும். அல்லனா அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன்னு சொல்லிடுவார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அவர் நமக்குள்ளே வாசமா இருக்க வேண்டுமானால் நாம் இஸ்ரவேலாக இருக்க வேண்டும், மேற்கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். யாருக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார்னா, மேற்கொள்ளுகிறவர்களுக்குள்ளதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஆகவே ஒவ்வொரு சபை விசுவாசியும் ஊழியக்காரரும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு சபையில செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபை போலதான் நம்ம எல்லாமே ஒரு காலத்தில் இருந்தோம். ஆவிக்குரிய ரீதியில எத்தர்களாக, மாயவளக்காரர்கள் அப்படிதான் இருந்தோம். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்ம நேசித்து, ஆமென், பலவித சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நம்மளை மாற்றி உடைத்து உருவாக்கி கர்த்தர் நம்ம இஸ்ரவேலாக மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு தான் சபை வேணும். ஆமென். இதுக்கு தான் சபை. சபை தான் ஃபேக்டரி. தமிழ்ல தொழிற்சாலை, ஒர்க் ஷாப். இங்க தான் உடைச்சு உருவாக்கி கர்த்தர் இஸ்ரவேலா மாற்ற இடம் இதுதான். இல்ல எனக்கு சபை வேணாம், நான் வெளியவே இருந்துக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் யாக்கோபாவே இருந்து கண்ண மூட வேண்டியதுதான். ஏல் பெத்தேல் கிடையாது. சபைக்குள்ளதான் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறது. யாக்கோபு இஸ்ரவேலை மாற்றுகிற இடம் சபைதான். ஆமென். இப்ப இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 114:2 வாசிங்க. சங்கீதம் 114 2வது வசனத்தை வாசிங்க. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும். யூதா அப்படின்னா எகுதா. எகுதா சிங்குலர், எகுதாயிம் ப்ளூரல். ஓகே. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேல் தான் அவரோட ராஜ்யமே. இஸ்ரவேல் தான் அவரோட ராஜ்யமே. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. எப்படி ஆயிற்று? 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் எகிப்திலும், இஸ்ரவேல் எகிப்திலும், யாக்கோபின் குடும்பம், யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது, அந்நிய பாஷைக்காரர்களாகிய அந்த ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது நடந்த சம்பவம் இது. வேறு பிரிக்கப்பட்ட போது. ஆமென். கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வேறு பிரித்து கொண்டு வரார் பாருங்க. வேறு பிரித்து கொண்டு வருகிற ஒரு அனுபவம். அங்கதான்
யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேறு பிரித்தல், செப்பரேட்டட் லைஃப், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தினால் வருகிற ஒரு காரியம் இது. வேறு பிரிக்கப்படுதுன்னா வேற ஒன்றும் இல்லை, பரிசுத்தமாகுதல். ஆமென். இப்ப எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார், ஒரு கேள்வியை கேட்கிறார். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த ஒரு அடிமையோ, அவன் ஏன் இறையானான், ஏன் கொள்ளையானான்? இஸ்ரவேல் எப்படி ஒரு வேலைக்காரனா மாறிட்டானே? மேற்கொள்ளுகிறவனா இருந்தவன் இப்பொழுது என்னவாயிருக்கான்? ஒரு அடிமையாயிட்டான். எத்தனை பேருடைய நிலைமை இது இன்னைக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் மேற்கொள்ளுவா இருந்த விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், சோதனையை ஜெயித்தவர்கள், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருந்தவர்கள், இன்னைக்கு பாவத்துக்கு அடிமைகளாய் மாறி இருக்கிறார்கள். அந்தரங்க பாவங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு அடிமைகளாய் போயிருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் கேட்கிறார், இவனை மேற்கொள்ளுகிறவனாக அல்லவோ நான் மாற்றினேன், எப்படி இவன் வேலைக்காரனானா? எப்படி வீட்டில் இருக்கிற அடிமையை போல ஆயிட்டானே? எப்படி இவன் இறையானான்? ஆண்டவருடைய வேதனை, அவருடைய உள்ளத்தின் வேதனையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லாமல், வாசிங்க யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, வேலைக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், வேலைக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்களா? நம்ம வேலைக்காரர்களா இருக்கணுமா? அடிமைகளா இருக்கணுமா? நம்ம கொள்ளையை ஆடப்படணுமா? இல்ல, மேற்கொள்ளா இருக்க வேண்டியதுதான் தேவனுடைய நோக்கம். பெத்தேல் இருந்து ஏல் பெத்தேலுக்கு போறவங்க நம்ம. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். எங்க இருக்கிறீங்கன்றது பாருங்க, யாரா இருக்கிறீங்கன்றது பாருங்க. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி, எதற்காய் கர்த்தர் நம்மளை ரட்சித்தார், தெரிந்து கொண்டார். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. வேலைக்காரன் யார்? வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன் யார்? பவுல் என்ன சொல்றாரு வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஒரு வேலைக்காரனோட குணாதிசயத்தை பாருங்க. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இப்ப உலகத்துக்கு, பிசாசுக்கு, பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, பாவத்துக்கு இவர் யாரு? அடிமை. பாவத்துக்கு அடிமை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எங்க இருக்கு விஷயம்? கீழ்ப்படிதல தான் இருக்குது விஷயமே. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், அப்படிதானே? ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் நாம் கீழ்ப்படிந்ததினாலே இனிமேல் நாம் பாவத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. எப்படி இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனாக மாறினான், வீட்டு அடிமையாக மாறினான்? ஏன் அவன் கொள்ளையானான்? இந்த ரிவைஸ்டு இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏன் அவன் இறையானான்னு போட்டிருக்கும்.
பிசாசுடைய தந்திரமான செயல்களுக்கு இஸ்ரவேல் எப்படி இரையானான். ஆமென். நான் ஆவியில உணர்கிறேன், இது கடைசி கால திருச்சபைக்கான ஒரு செய்தி. ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு எப்பொழுதுமே ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, விசுவாசி என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆறுதலான செய்தி. எப்படி ஒரு ஆறுதலான செய்தி, அப்படியே பாஸ்டர் பேசும்போது அப்படியே மனசுக்கு ஆறுதலா இருக்கும், அப்படியே கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் அப்படியே நின்றுணும். அப்படிதான் செய்தியை கத்துறது ஜனங்கள் எதிர்பார்க்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா? ஆறுதல் அல்ல, ஏற்கனவே நம்ம ஆறுதல் அடைந்திருக்கிறோம். நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை பரிசுத்தமாக்குற சத்தியம் நமக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஒரு நாளும் சபைக்குள்ள ஆறுதலான செய்தியை எதிர்பார்த்து வரக்கூடாது. என்ன எதிர்பார்த்து வரணும்? என்னை இன்றைக்கு பரிசுத்தமாக்குற சத்தியம் எனக்கு வேண்டும். ஆமென். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு அடையாளம். ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு இதான் அடையாளம். ஆண்டவராய் இயேசு பிதாவிடத்திலே அந்த பிரதான ஆசிரியருடைய ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவருடைய ஜெபம் தான் என்ன? யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இதுதான் ஆண்டுடைய ஜெபம். இது ஆண்டுடைய ஜெபமா இருக்கும்போது ஆண்டவர் அப்படிதானே செய்தியும் கொடுப்பாரு. ஆண்டுடைய ஜெபம் என்ன? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இன்றைக்கு சபைக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற சத்தியம். ஆறுதல் படுத்துகிற வசனம் அல்ல, கண்களை துடைக்கிற வசனம் அல்ல, செவிக்கு ரம்மியமா இருக்கிற செய்தி அல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நல்ல சத்தமா தைரியமா சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தமாக்குற சத்தியம், சத்திய வசனம். ஆமென். சபை ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு பரிசுத்தாவுடைய ஊழியம் என்ன என்பதை சபை சரியாய் விளங்கிக் கொள்ளாததுனால தான் இன்னைக்கு சபையில் இருக்கிறவருடைய வளர்ச்சியில் சரியா இல்லாமல் இருக்கிறது. ஏன் ரட்சிப்பின் அனுபவத்திலே இருக்கிறாங்க நிறைய பேர், ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை? இதற்கு காரணம் என்னன்னா, பரிசுத்தாவுடைய ஊழியம் என்னன்னு விளங்கல. ஆண்டவராய் இயேசு பரமேறி போன பின்பு பரிசுத்தாவியானவரை அனுப்பினார். ஏன் பரிசுத்தாவியை அனுப்பினார் என்றால் ரெண்டு நோக்கம். நல்ல கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. பரிசுத்தாவியை அனுப்பினதுக்கு ரெண்டு நோக்கம். அவருக்கு ரெண்டு பேர் உண்டு. ஒன்று தேற்றரவாளன், அப்படிதானே? இன்னொரு பேர் யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவர். அவருக்கு ரெண்டு பேர் இருக்கு. தேற்றவாளன் ஒரு பேர் இருக்கிறது, சத்திய ஆவியானவர் ஒரு பேர் இருக்கிறது. எடுத்து வாசிங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சத்திய ஆவியான தேற்றரவாளன். அப்ப அவருக்கு ரெண்டு ஊழியம் இருக்குது. தேற்றுகிற ஊழியமும் இருக்குது, சத்தியத்தை கொண்டு பரிசுத்தமாக்குற ஊழியமும் இருக்குது. அவர் தேற்றவாளன். அவர் யார்? சத்திய ஆவியானவர். இந்த வசனத்தில் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. மற்ற வசனத்தை படிச்சு பார்த்தா தனித்தனியா இருக்கும். ஒரு இடத்துல தேற்றவாளன் இருக்கும், இன்னொரு இடத்துல சத்திய ஆவியானவர் இருக்கும். அப்ப ரெண்டு ஊழியங்களை குறிக்கிறது. நீங்க நல்ல கவனிங்க. நீங்க நோட்ஸ் எடுக்கிறவர்களாக இருந்தால்
ஒன்று செய்யுங்க, ஒரு 2 காலம் போட்டுங்க. திருச்சபைக்குள், திருச்சபைக்கு வெளியே. ஒரு காலத்துல திருச்சபைக்குள், இன்னொரு காலத்துல திருச்சபைக்கு வெளியே அப்படின்னு போட்டுக்கிட்டு சொல்லப்படுகிற காரியங்களை நீங்க கொஞ்சம் எழுதுங்க. பின்பாக நீங்கள் போய் தியானித்து பாருங்க. அவருக்கு 2 பேர், ஒன்னு தேற்றவாளன், இன்னொரு பேர் சத்திய ஆவியானவர். இப்ப தேற்றவாளனுடைய ஊழியம் அவர் எங்க செய்வார்னு கேட்டீங்கன்னா சபைக்கு வெளியே தான். தேற்றவாளனுடைய ஊழியம் சபைக்கு வெளியே, சத்திய ஆவியானுடைய ஊழியம் சபைக்குள்ளே. மறுபடியும் சொல்றேன், தேற்றவாளனுடைய ஊழியம் சபைக்கு வெளியே, சத்திய ஆவியானுடைய ஊழியம் சபைக்குள்ளே. பிரதானமாக அப்படி சொல்லும் போது நம்மளால ஆவியனை தேற்றவே மாட்டாரோ அப்படி நினைச்சிடக்கூடாது. பிரதானமாக தேற்றவாளுடைய பிரதான ஊழியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சபைக்கு வெளியே. சத்திய ஆவியனுடைய பிரதானமான ஊழியம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சபைக்குள்ளே. சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியமும் சுவாபம் மாறுதலும். சபைக்குள்ள இருக்கவங்களுக்கு என்ன வேணும்? சத்தியம் வேணும், சுவாபம் மாறணும், கேரக்டர். நம்மளுக்கு ட்ரூத் வேணும், கேரக்டர் சேஞ்ச் வேணும். சத்தியம் வேணும், சுவாபம் மாறணும். சுவாபம் எப்படி மாறும் கேட்டீங்கன்னா சத்தியத்தினால தான் மாறும். விளங்குதா? ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம். கல்வாரி ரட்சிப்பு, வார்த்தை சுத்திகரிப்பு, விளங்கிக்கிறோம். கல்வாரி கிருபை, வார்த்தை சத்தியம். உங்களுக்கு விளங்குதா? அப்ப சபைக்குள்ள நமக்கு என்ன வேணும்? நீங்க தான் சொல்லணும். சத்தியமும் சுவாபம் மாறுதல். சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கிருபையும் ஆறுதலும் வேணும். சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? கிருபையும் ஆறுதலும் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சபைக்கு வெளியே இருக்கிறவங்க சத்துருவோட கரத்தில் இருக்கிறாங்க, பிசாசோட கரத்தில் இருக்கிறாங்க. பிசாசு அவங்களை ஒரு வழி ஆக்கிடுவான். பிசாசு என்ன பண்ணுவான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். போட்டு அவங்களை அலக்கழிச்சு வேதனைப்படுத்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, பிசாசு அடிக்கிற அடி பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா கிருபை வேணும், ரட்சிப்புக்கு நேரா வரத்துக்கு. அவங்களுக்கு என்ன வேணும்னா ஆறுதல் வேணும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வெளியே தேற்றவனாகவும் சபைக்குள்ளே சத்திய ஆவியானவராகவும் செயல்படுகிறார். விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? ஆமென். இப்ப சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு வேணும். சபைக்கு உள்ள இருக்கவங்களுக்கு என்ன வேணும்? சுத்திகரிப்பு வேணும். சுத்திகரிப்பு வேணும். அப்படின்னா என்ன அர்த்தப்படுத்துறேன்னா, சபைக்குள்ள பிரசங்கம் இல்லை. பிரசங்கம் எங்கதான்? பிரசங்கம் எங்கதான்? பிரசங்கம் எதுக்கு? ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு தான் பிரசங்கம். சபைக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது. சபைக்குள்ள என்ன பண்ணணும்? போதனை பண்ணணும். ஆண்டவர் இருந்த நாட்களில் தேவாலயத்தில் போய் போதனம் பண்ணினார், போதகம் பண்ணினார், போதகர். அப்ப இன்னைக்கு ரொம்ப துக்கமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டா வெறும் பிரசங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் ஏத்துக்கணும், அவர் உங்களை கண்ணீரை துடைப்பாரு, இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய காரியம். அப்ப சபைக்கு வெளியேறவர்களுக்கு ரட்சிப்பு வேண்டும், கிருபை வேண்டும். சபைக்கு உள்ள இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தமாகுதல் வேண்டும், இதுக்கு சத்தியம் வேண்டும். இப்ப பரிசுத்தாவின் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தாவினை சுவிசேஷர்களை தன்னுடைய கரத்தில் எடுத்து ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக சபைக்கு வெளியே பயன்படுத்துகிறார். சுவிசேஷர்களை எடுத்து பரிசுத்தாவினவர் சபைக்கு வெளியே அவருடைய ரட்சிப்புக்காக அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். சபைக்குள்ள அதே பரிசுத்தாவினவர் சபைக்குள்ள போதகர்கள்,
பாஸ்டர்ஸ் எடுத்து பயன்படுத்தி கெட்ட மீனையும் நல்ல மீனையும் வேறு பிரித்து பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும்படியாக பரிசுத்தாவினை பயன்படுது. ஆமென். இப்ப நீங்க மீன் பிடிக்கல போய் பார்த்தீங்கன்னா வலையை போட்டு ஏராளமான மீனை கொண்டாந்துருவாங்க. கரையில கொண்டாந்து வலையை விரிச்சு பார்த்தா அதுல நல்ல மீன் இருக்கும், கெட்ட மீன் இருக்கும். அது என்ன அவங்க பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து பிரிப்பாங்க. நல்ல மீனை ஒரு பக்கமா, கெட்ட மீனை ஒரு பக்கமா. இதை தான் ஆண்டவர் பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த ஒரு பொறுப்பை தான் கர்த்தர் போதகர்களுக்கு கர்த்தர் சபைக்குள்ள கொடுத்திருக்கிறார். சபைக்குள்ள வரதெல்லாம் நல்ல மீனா, வழக்குள்ள வரதெல்லாம் நல்ல மீனா, அதுவும் இருக்குல்ல. அப்ப போதருடைய ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட மீனையும் நல்ல மீனையும் பிரிச்சு இந்த நல்ல மீனை சத்தியத்துக்கு நேரா நடத்தணும். கெட்ட மீன் கேட்கவே கேட்காது பாருங்க. கெட்ட மீனெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரிச்சுட்டு திருப்பி கடல்லே போட்டுருவாங்க. கெட்ட மீனை பிரிச்சு நல்ல மீனை தனியா வச்சுக்கிட்டு கெட்ட மீனை திருப்பி கடல்லே தூக்கி எறிஞ்சிரும். அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய கடைசி நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்தாவினவர் சபைக்கு வெளியே சுவிசேஷங்களை பயன்படுத்தி ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறார். ஆனால் அதே பரிசுத்தாவினர் சபைக்குள்ளே பாஸ்டர்ஸ் போதகங்களை பயன்படுத்தி கெட்ட மீன் நல்ல மீன் பிரிச்சு சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். இல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள இருக்கிற நாம் சத்திய ஆவியானவருக்கு முழு இடம் கொடுத்து சத்தியத்தை உள்வாங்கி சத்தியத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கப்படுவோமானால் அவருடைய தேற்றவாளன், அவருடைய ஊழியமாகிய இந்த ஆறுதலை நம்மளுக்கு போதுமானதா எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். எப்ப பரிசுத்த ஆவியுடைய தேற்றத்தை நம்ம அனுபவிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய அனுமதிக்கும் போதுதான் அந்த நமக்குள்ளாக இருக்கிற அந்த இளைப்பாறுதல், அந்த தெய்வீக சமாதானம், நம்முடைய ஆத்மாவிலே சமாதானத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். எனக்கு சத்தியாவினுடைய ஊழியமே வேண்டாம், சத்தியமே வேண்டாம், வெறும் ஆறுதல் தான் வேணும்னா ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவரே எனக்கு சத்தியம் தான் வேணும், சத்தியம் எனக்கு வேணும், நான் சுத்திகரிக்கப்படணும், நான் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும், அதுக்கு என்னோட பேசுங்க ஆண்டவரே, அதுக்கு என்ன உடைங்க ஆண்டவரே, என்னை உருவாக்க ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த அவருடைய ஆறுதல், அவருடைய தேறுதல் நம்ம கேட்காமையே நம்முடைய உள்ளான ஆத்மாவிலே பூரண சமாதானத்தையும் இளைப்பாறலை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். இதுதான் உண்மை. இப்ப இஸ்ரவேல் ஏன் வேலைக்காரனாக வீட்டு அடிமையாக மாறினான்? ஏன் கொள்ளையானான்? வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை நீங்க எத்தனை பேர் ஏற்கனவே பார்த்திருக்கீங்களோ தெரியாது. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும். முக்கியமான வசனம். எடுத்து வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வேலைக்காரனாக வீட்டு அடிமையாக கொள்ளையானதுக்கு காரணம் இதுதான். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. உங்களுடைய வேதாந்தத்தை அப்படியே மொல்ல கேட்டுக்கிட்டே நீங்களும் வாசித்து பாருங்க. வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும், வேலைக்காரர் குதிரையின் மேல் ஏறி போகிறதையும், பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். யார் எழுதுறது? ஞானி எழுதுகிறார். அந்த வசனத்தை தமிழ் வாசிங்க. வேலைக்காரர், நீங்க சிந்திக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது சிந்தித்து பாருங்க. வேலைக்காரர் குதிரைகளின் மேல் ஏறி போகிறதையும், வேலைக்காரர்கள் குதிரை மேல ஏறி போறாங்களாம். பிரபுக்கள் வேலைக்காரரை போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். இது நீங்க சிந்தித்து பார்க்கணும். என்ன ஞானி என்ன அர்த்தப்படுத்துகிறார்? இல்ல நமக்கு என்ன சத்தியம் இருக்கிறது? இந்த எபிரேய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம என்னத்தை விளங்கிக் கொள்ள முடியும்? இந்த வசனத்தை எப்படி நம்ம விளங்கிக்கணும்னா, வேலைக்காரன் வேற யாரும் கிடையாது, நம்முடைய மாமிசம் தான்.
வேலைக்காரன் யாரு சொல்லுங்க? மாமிசம். பிரபு யாரு? ஆவி. பிரபு நம்முடைய ஆவி, வேலைக்காரன் நம்முடைய மாமிசம். இந்த மாமிசத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் எப்போதுமே போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. மாமிசம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. இப்ப நல்ல கவனிங்க, மாமிசம் வேலைக்காரன், பிரபு நம்முடைய ஆவி. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நம்ம ஒரு தெளிவு வேணும். இந்த சரீரம் ஒண்ணும் இல்லை, சரீரம் மண்ணுக்கு போறது, அப்படித்தானே? இன்னைக்கு இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறைய பேர். வேஸ்ட். இந்த சரீரத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன் பாருங்களேன். இந்த சரீரம் கர்த்தர் எப்படி பார்க்கிறான்னு சொல்றேன், நீங்க தவற விளங்கிக்க கூடாது, சத்தியத்தை நீங்க விளங்கிக்கணும். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, காசு கொடுத்து ஒரு வாழைப்பழத்தை வாங்குறீங்க. நீங்க சாப்பிடும் போது அதை எப்படி சாப்பிடுறீங்க? தோலோட சாப்பிடுறீங்க. தோலை உரிச்சு தூக்கி போட்டு உள்ள இருக்கிற அந்த பழத்தை மாத்திரம் நம்ம சாப்பிடுறோம், அப்படிதானே? இதை கடைக்காரன் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு, ஏன்பா நீ தோலுக்கும் சேர்த்து தானே காசு கொடுத்த, தோலை மாத்திரம் தூக்கி போட்டேப்பா, தோலையும் தானே சேர்த்து வாங்கின, நம்ம பழத்தை மாத்திரம் வாங்கலையே, தோலையும் சேர்த்து, அதுக்கும் காசு கொடுத்தோம்ல. ஆனா என்ன பண்றோம்? சாப்பிடும்போது தோலை தூக்கி போட்டோம். கர்த்தர் நம்ம இப்படிதான் பார்க்கிறாரு. சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் கிரயம் செலுத்தப்பட்டது. ஆனா சரீரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழ தோலை மாதிரி தான், தூக்கி போட்டுருவார், மண்ணுக்கு போறது. அது ஆண்டவருக்கு வேண்டிய நம்முடைய ஆத்மா தான். இந்த சரீரம் ஆண்டவருக்கு வேண்டாம். இந்த சரீரம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான், இனப்பெருக்கத்துக்கு தான். இந்த உறவு எல்லாமே இந்த சரீரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு தான். ஆண்டவருக்கு வேண்டிய நம்முடைய ஆத்மா தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? அப்ப எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? தோலுக்கா வாழைப்பழத்துக்கா? இன்னைக்கு இந்த சரீரத்தை தானே நம்ம பேணி காக்கிறோம், ஆத்மா விட்டுறோம்ல. ஆண்டவருக்கு எது முக்கியமோ அதுதான் நமக்கு முக்கியமா இருக்கணும். ஆண்டவர் எது வேணான்றாரோ அது நமக்கு வேண்டாவா இருக்கணும். உங்களோட சரீரத்தை நீங்க அதாவது பத்திரமா வைக்க வேண்டாம் என்று சொல்ல, அதுதான் சொன்ன, தவறா என்ன நினைக்க கூடாது. இந்த ஆத்மாவையும் ஆவியும் வைத்திருக்கிறதா இந்த சரீரம். நல்ல விளங்கிங்க. கர்த்தர் இந்த சரீரத்தை எது கொடுத்திருக்காரு தெரியுமா? ஆத்மாவை வளர்க்க தான். ஆத்மாவை வளர்க்கறதுக்கு தான் ஆவியும் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனும் இந்த சரீரமும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா வளர்ந்து அவரை அறிகிற அறிவுக்குள்ள வரத்துக்காக தான் இந்த சரீரமும் ஆவியுமே. இந்த ஆவியோடு கூட தான் பரிசுத்தாவினை இடைப்படுவார். இந்த ஆத்மா யாருக்குன்னா மணவாளனுக்கு, ஆண்டவராய் இயேசுவுக்கு. இந்த சரீரம் யாருக்குன்னா மண்ணுக்கு. விளங்குதா உங்களுக்கு? இதை நம்ம தெளிவா விளங்கிக்கணும். இப்ப நான் இந்த காரியத்தை விளங்கிக்கிங்க. நம்முடைய மாமிசம் தான் வேலைக்காரன், ஆவிதான் பிரபு. ஆனா இந்த வசனத்தின்படி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாமிசமாகிய வேலைக்காரன் எது மேல இருக்கிறான்? குதிரை மேல சவாரி பண்ணிட்டு போறான். ஆனா நம்முடைய ஆவி, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டிய ஆவி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேலைக்காரனை போல அப்படியே நடந்து பின்னாலேயே போயிட்டு இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? எது குதிரை மேல இருக்கணும், எது நடந்து போகணும்ன்ற அறிவு நமக்கு வேண்டுமே. எதை குதிரை மேல உட்கார வைக்கணும்? இன்னைக்கு இந்த சரீரத்துக்கு, இந்த மாமிசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம், அதிகாரம், உரிமையை கொடுத்து இந்த மாமிசத்தை குதிரை மேல உட்கார வச்சு சவாரி போகுது. ஆனா ஆவி எப்படி வேலைக்காரனை போல பின்னால போயிட்டு இருக்கு. இது ஒரு மாமிச மனுஷனுடைய சித்திரமாய் இருக்கிறது. ஒரு கார்னல் மேன், ஒரு அவபக்தியான மனுஷனுடைய ஒரு சித்திரமாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு அநேகருடைய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கி 10:7 தான். மாமிசம் தான் ஆளுகை செய்யுது, ஆவி ஒண்ணு இல்லாம வேலைக்காரனை போல இருக்குது.
இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். அதே சமயத்தில் நீங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷனை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷோட ஆவி குதிரை மேல இருக்கும், மாமிச வேலைக்காரனா தான் இருக்கும். ஆமென். அந்த மனுஷன் தான் சொல்ல முடியும், பாவம் என்னை மேற்கொள்ளாது, பாவம் என்னை மேற்கொள்வதில்லை. ஆமென். மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கை எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அழகாக விளக்கி இருக்கிறார் பாருங்க. அவர் விளக்கிறதுக்கு மூல வசனம் வந்து பிரசங்கி 10:7 தான். இப்ப எடுத்துங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கணும் 13 வரைக்கும். அப்படியே வாசிக்கும் போது உங்களுடைய வேதாந்தத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், இது பவுலுடைய விளக்கம். எதுக்கு விளக்கம்னா பிரசங்கி 10:7க்கு விளக்கம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் நிறுத்தி யோசித்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் எப்படி நடக்குது? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். உங்களுடைய சிந்தனை எங்க இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கா, மாம்சத்துக்குரிய காரியத்தில் உங்களுடைய சிந்தனை இருக்கா? எப்போது நீங்க எதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? சாப்பாடு, ட்ரெஸ், யோசிக்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா சிந்தனை எல்லாம் சரீர பிரகாரமான காரியத்துக்கு மேல தானே இருக்கு. ஆவிக்குரிய காரியத்தை குறித்து யோசிக்கிறது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் அது, அந்த 2 மணி நேரம் அது யோசிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய மரணம். மாம்ச சிந்தை ஆவிக்குரிய மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும். மாமிச சிந்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே படியாது. என்னதான் பிரசனத்தை கேட்டாலும் கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது, கீழ்ப்படியவும் முடியாது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவளாய் இராமல் ஆவிக்குட்பட்டவளாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் எழுதுகிறார். ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், சரீரத்தின் செய்கைகளை பரிசுத்த ஆவியானவராலே சரீரத்தின் கிரியைகள் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். மாம்சத்தில் நடத்தப்படுகிறது யாரு? மாம்சத்தில் நடத்தப்படுகிறது யாரு? யாருடைய புத்திரர்கள்? அதான் பிசாசுடைய புத்திரர்கள். ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசு சபைக்கு வரலாம். ஆனா மாம்சத்தில் நடத்தப்பட்டா யாரு தான் தலை? யாரா தான் இருக்கிறான்? பிசாசா தான் தலை. நல்ல கவனிங்க. சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினார், அப்படிதானே? எங்க இருந்த சாத்தான் தலையை நசுக்கினாரு? சாத்தான் நமக்கு தலையா இருந்தான், அந்த தலையை சிலுவையில் நசுக்கிட்டு அவர் நமக்கு தலையாயிட்டார். அவர் நமக்கு மணவாளனா ஆகிவிட்டார்.
அப்படிதானே? பிள்ளைகளுக்கு தலை தாய், மனைவிக்கு தலை சொல்லுங்க புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். இதான் வேத ஒழுங்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு தலையா இருக்கிறதுக்காக தான் பிசாசுட தலையை நசுக்கினாரு. ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் தான் தலையா இருந்தார். ஆனா பின்வாங்கி போனவங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போனோடனே என்ன ஆயிடுச்சு? தலை மாறி போச்சு. பிசாசோட தலை வந்துருச்சு. பிசாசோட தலை வந்தா சபைக்கு வரமாட்டாங்க. சபைக்கு வந்தா லேட்டா தான் வருவாங்க. அப்படியே வந்தா பின்னால தான் உட்காருவாங்க, வெளியே தான் நிற்பாங்க. வேலைக்கெல்லாம் டைமுக்கு போயிடுவாங்க, சர்ச்சுக்கு மாத்திரம் லேட்டா வருவாங்க. என்ன காரணம்? தலை பிசாசா இருக்கான்னு அர்த்தம். ஆவிக்குரிய காரியத்திலே சிந்தனை இருக்காது. நம்முடைய சிந்தனை மாறணும்னா தலை மாறணும். எத்தனை பேருக்கு விளங்குது? கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் என்ன அர்த்தப்படுத்துறாரு? அவர் தலையா இருந்தாலும் அவர் சிந்தனை இருக்கும். பிசாசு தலையா இருந்தா பிசாசோட சிந்தனை தானே இருக்கும். சத்தியம் விளங்குதா உங்களுக்கு? அப்ப அவர் தான் நம்முடைய மனவாளனாக இருக்க வேண்டும். இப்ப மாமிசம் குதிரையின் மேல ஏறி சவாரி பண்ணி கொண்டிருக்குது, ஆவி வேலைக்காரனை போல நடந்துட்டு. இந்த நிலைமை மாறணும். நம் மேற்கொள்வர்களா மாறணும், இஸ்ரவேலா மாறணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். வேலைக்காரர்களாக அல்ல, பிரபுக்களா இருக்கிறது தான் தேவனுடைய நோக்கம். ஆமென். ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒரே கூடாரத்திற்குள்ள சமாதானமா வாசம் பண்ண முடியாது. ஈசாக்கு ஆவி உடன்படிக்கை, இஸ்மவேல் மாமிசம். இது ரெண்டும் எங்க ஒண்ணா வாழும்? ஒண்ணா வாழ முடியாது. கொஞ்ச நாள் ஒண்ணா இருந்துச்சு பாருங்க, ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை. பிரிஞ்சாதான் சமாதானம். எதை குதிரையில ஏற்றணும், எதை நடக்க வைக்கணும்ன்றது நமக்கு தெரியணும். நீங்க தல்முட வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எபிரேய தல்முட வாசித்தீங்கன்னா இஸ்மேல் வளர்ந்து அவன் ஒரு நாள் என்ன பண்ண பார்க்கறான்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்க கொல்ல பார்க்கறான். ஒரு கவனை வைத்து ஈசாக்கை கொல்ல பார்க்கிறான். அவன் அந்த கவனை அடிக்கிறதுக்கு முன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கோட தாயார் சாராள் அதை பார்த்துட்டாங்க. சாராள் பார்த்து ஓடி போய் அவனை திட்டி துரத்தி விட்டுட்டு ஆபிரகாம்கிட்ட போய், இந்த மாதிரி ஏன் வச்சிருக்கிறீங்க? அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவனோட குமாரனை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. அப்படி சொன்னதுனால தான் ஆபிரகாம் ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டு அனுப்புனது. சரித்திரம் இதுதான். இஸ்மேல் எப்பொழுதும் அவனோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாமிசத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியை கொல்லணும். இப்ப பாருங்க, இஸ்மேலோட நோக்கம் என்னன்னா ஈசாக்க கொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் சுதந்திரவாளி. ஆபிரகாமோட சுதந்திரம் எல்லாம் யாருக்கு போயிடும்? ஈசாக்கு போயிடும். ஈசாக்க கொண்டுட்டா எல்லாம் யாருக்கு கிடைச்சிரும்? இஸ்மேலுக்கு கிடைச்சிரும். அதனால பாருங்க, சிறு வயதிலே அந்த தந்திரமான எண்ணம் அவனை கொல்ல முயற்சி பண்ணுது. இதை சாராள் பார்த்து ஆபிரகாம் சொன்ன உடனே ஆபிரகாம் துக்கமா தான் இருந்தது, ஆனாலும் அனுப்பிவிடு. உங்களுக்கு விளங்குதா? இன்றைக்கு மாமிசம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆபிரகாம் இஸ்மேலுக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இது? ஒண்ணுமே கொடுக்கல, சும்மா அமுச்சு விட்டார். எல்லாமே யாருக்கு தான்? உடன்படிக்கை மகனாகி ஈசாக்கு தான். கெத்ரோட பிள்ளைகளுக்கு ஏதோ கொஞ்சம் பரிசுகள் அது இது கொடுத்து அமிச்சாரு. ஆனா இஸ்மேலுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஆவிக்குரிய சத்தியம் என்ன? மாமிசத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். மாமிசத்துக்கு கொடுக்க கூடாது, கொடுத்தா கொடுத்துரும்.
யசுரன் கொளுத்து உதைச்சான் பாருங்க. அவ்வளவு செல்லமா யசுரனேன்னு கர்த்தர் அழைச்சாரு. அழைச்சி எக்கச்சக்கமா சாப்பாடு கொடுத்து அவன் கொளுத்து உதைத்தான்னு போட்டிருக்கு. சரி, அது நம்முடைய சப்ஜெக்ட் அல்ல. இப்ப நம்ம இதனாலதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம் ஆவியிலே பலனடைய வேண்டும், நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேனா, மாமிசத்தினாலே நடத்தப்படுகிறேனா? மாமிசத்தினாலே நடத்தப்பட்டால் ஆவிக்குரிய மரணம், ஆவியினாலே நடத்தப்பட்டால் ஜீவனும் சமாதானம். ஆமென். ஒன்றை விளக்கிங்க. இப்ப விசுவாசமே இல்லாத தோமானாலே விசுவாசம் இல்லாதவன். இப்ப ஆண்டவராய் இயேசுவை பார்த்து, உம்முடைய விரலிலே அந்த ஆணி கடாவப்பட்ட அந்த காயத்தை நான் பார்த்து தொட்டால் தான் விசுவாசிப்பேன். அப்படிதானே? சீஷர்லாம் சொல்றாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தோம், இல்ல விசுவாசிக்கல, நம்பல. நான் என்னோட கண்ணால அந்த ஆணி கடாவப்பட்ட கரத்தை பார்த்து என்னோட கரத்தை வைத்து தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவே நம்புவாராம். அப்பதான் என்ன விளங்கிறோம், என்ன சத்தியம்? அன்னைக்கு விசுவாசம் இல்லாத தோமா அப்படி சொன்னாரு. இன்னைக்கு விசுவாசம் இல்லாத உலகம் என்ன தெரியுமா சொல்லுது நம்மளை பார்த்து? நீங்கள் சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டதை நாங்கள் கண்டாதான் இயேசுவை விசுவாசிப்போம் என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? விசுவாசம் இல்லாத தோமா ஆண்டோட கரத்துல அந்த ஆணி கடாவப்பட்டதை பார்த்து நான் கையை வச்சு தொட்டு பார்த்தாதான் இயேசுவே நம்புவேன்ட்டாரு. அதே போலதான் இன்னைக்கு உலகம், விசுவாசம் இல்லாத உலகம் தானே. அது நம்மை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டதை நாங்க பார்த்தாதான் உங்க கிறிஸ்து இயேசுவையே நாங்க நம்புவோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன், ஆனாலும் நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே என்னிலே பிழைத்திருக்கிறேன். அப்ப அந்த சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை பார்த்துதான் இன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு அல்ல, பிரசங்கத்தில் மாற்ற முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் சிலுவையில அவரோடு கூட அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் பெரிய போராட்டம். அவர் சொல்றாரு பாருங்க, 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எதை செய்யணுமோ அதை நான் செய்ய மாட்டேன், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதே தான் செய்யறேன். இதற்கு காரணம் என்ன? ஆவியும் மாமிசமும் போராடுது. நிர்பந்தமான மனுஷனாயிருக்கிறேன், இதை விடுவிப்பவர் யார்? ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய போராட்டம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரகசியத்தை அவர் கண்டறிந்தார். மேற்கொள்கிற வாழ்க்கைக்கான ரகசியம் 7வது அதிகாரத்தில் பெரிய போராட்டம். நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை விடுவிப்பவர் யார் என்று சொல்லி ரொம்ப சோர்வா பேசுற அவர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வந்தோடனே அதற்கான ரகசியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. மேற்கொள்கிற வாழ்க்கைக்கான ரகசியம் வாசிங்க, ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கண்டுபிடிச்சிட்டாரு ரகசியத்தை. ஆமென். இதான் ரகசியம். ஆவிக்கு ஏற்றபடி, பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமானால் நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். மாமிசத்துக்கு படி ஏற்ற நடந்தால் விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அதனாலதான் அந்த நாட்கள்ல ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தணும் அப்படி இப்படின்னு சொன்னா அவர் சொல்ற அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்க. காரணம் என்ன? ஆவியின்படி நடக்கல, மாம்சத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு பிரியமான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அதை ஊழியம் என்று நினைத்தார்கள். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டாங்க.
ஆனா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யவில்லை. இஸ்ரவேல் ஏன் கொள்ளையானான்? எதுல பாவம் எதை தொட்டாலும் அது கரைப்பட்டு விடும், கெட்டு போயிடும். யோசிச்சு பாருங்க, யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து எவ்வளவு மகிமையான ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே சத்துருக்குடைய கரத்திலே அவன் இறையானானே என்று சொல்லி தேவன் வேதனைப்படுகிறதை தான் இந்த வசனத்திலே பார்க்க. ஆமென். இன்னைக்கு ஒரு 3 கேள்விகளை தான் நமக்கு இந்த செய்திக்கு கேட்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன், அது முன்னுரை முடிந்து விட்டது. செய்திக்குள்ள போலாமா? சரி, 3 கேள்விகளை நாம் கேட்க போகிறோம். முதலாவது கேள்வி, இஸ்ரவேல் யாராயிருந்தான்? இஸ்ரவேல், யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட போது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தது? இஸ்ரவேல் யாராக இருந்தான்? இரண்டாவது, இஸ்ரவேல் என்ன செய்தான்? மூன்றாவது, இஸ்ரவேல் யாராக மாறினான்? தேவனுடைய இருதயத்தை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் யாராக இருந்தான்? இஸ்ரவேல் என்ன செய்தான்? இஸ்ரவேல் யாராக மாறினான்? முதல் கேள்வி, இஸ்ரவேல் யாராக இருந்தான்? தேவன் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின போது இஸ்ரவேலுடைய அனுபவம் மகிமையான அனுபவம். தேவனை நான் முகமுகமாய் கண்டேன், பெண்ணியல். ஆமென். தேவனை முகமுகமாய் கண்ட மனுஷன், தேவனுடைய தொடுதலை உணர்ந்த மனுஷன். தேவன் இஸ்ரவேலுக்கு 3 அற்புதமான ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்திருந்தார். அதை குறித்து தான் இன்னைக்கு நான் பேச போறேன். 3 மகிமையான அனுபவங்கள் இஸ்ரவேலுக்கு இருந்த, கடந்த காலத்தில் இருந்த 3 மகிமையான ஆவிக்குரிய அனுபவங்கள். முதலாவதாக, இஸ்ரவேலுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியம் இருந்தது. இஸ்ரவேலுக்கு தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இருந்தது. எடுத்து வாசிங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எரேமியா, நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது இஸ்ரவேலுக்கு இருந்த ஆவிக்குரிய அனுபவம், தேவனோடு கூட இருந்த ஐக்கியம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி, எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், நல்ல கவனிங்கள், நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கிருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். இததான் இஸ்ரவேலுடைய ஐக்கியம் என்று சொல்லுகிறேன். 2 காரியத்தை 3 காரியத்தை சொல்றாரு. ஆனா அந்த 2 காரியம் ஐக்கியத்தை குறிக்குது. ஒன்னு, உன் இளவயதின் பக்தி. 2வது, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த, என் மேல் இருந்த நேசம். ஆமென். எனக்கு அருமையான சபையாரே, தேவனோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியத்துக்கு இந்த 2 காரியம் அவசியம். இந்த 2 காரியம் இல்லாமல் தேவனோடு ஐக்கியப்படவே முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இந்த 2ம் இருந்தது. எனது இளவயதின் பக்தி இருந்தது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே, அப்பதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இளவயது, அது ஆவிக்குரிய ரீதியிலே இளவயது. குழந்தைகளாய் பிறந்து வளர்கிற ஒரு அனுபவம், அந்த இளவயதின் பக்தி. ரட்சிக்கப்பட்ட போது எப்படிங்க இருந்தது பக்தி? உண்மையா நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பக்தி எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய நினைப்பெல்லாம் ஆண்டவர் தான், நம்முடைய வாஞ்சையெல்லாம் வேதம் தான், நம்முடைய சந்தோஷம்னா சபை தான், கர்த்தருடைய வார்த்தை தான், ஆராதனை தான், பாட்டு தான். இருந்ததா இல்லையா இளவயதின் பக்தி? ஆண்டவர் சொல்றாரு, உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்தருகிறேன். இப்ப இல்லையப்பா. இளவயதின் பக்தி இருந்தது. இஸ்ரவேல் ஏன் வேலைக்காரனானான்? ஏன் வீட்டு அடிமையானான்? ஏன் அவன் இறையானான்? ஏன் கொள்ளையானான்?
இந்த ஐக்கியத்தை அவன் இழந்து போனதுனாலே, ஐக்கியம் இருந்தது இப்ப இல்ல. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? அந்த இள வயதின் பக்தி இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட போது ஒரு பக்தி இருக்கும் பாருங்க, ரொம்ப விசேஷங்க. அது ரொம்ப விசேஷம். அந்த இள வயதின் பக்தி இல்லையே. வாழ்க்கைப்பட்ட போது, கர்த்தர் நம்மை அவருடைய மனவாட்டியாக தெரிந்து கொண்டு நிச்சயம் பண்ணின போது, அவருக்காக நாம் நியமிக்கப்பட்ட போது, அவர் மேல இருந்த ஒரு நேசம் இருந்துச்சு பாருங்க, அவர் மேல இருந்த ஒரு பாசம் இருந்தது பாருங்க, இன்னைக்கு இல்லையே. அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியாக மனமகிழ்ச்சியோடு கூட, அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியான ஒரு மனமகிழ்ச்சி, அவரோடு நடக்கும்போது அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, அவரோடு கூட இசைந்து போய் அந்த ஆதி அன்பின் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆமென், அந்த அனல் இன்றைக்கு எங்க போய்விட்டது? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்வாரு, 2 பேர் ஒருமனப்பட்டு நடந்தால் ஒழிய ஒருமித்து நடப்பது எப்படி சாத்தியமாகும்? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆதியில தேவனோடு கூட ஒருமனப்பட்டு அவருடைய வார்த்தையோடு கூட இசைந்து மகிழ்ச்சியோடு கூட சஞ்சரித்த நாட்கள் இன்றைக்கு இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். நம்முடைய ஐக்கியம், தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், தனிப்பட்ட ஐக்கியம் எப்படி இருக்கு? சபையாரை தயவு செய்து கவனிங்கள். பாரத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சபைக்கு வருகிறது ஒரு அனுபவங்க. சபைக்கு வருகிறதுனாலே நான் தேவனோடு ஒரு ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்லிவிட முடியாது. சபைக்கு வர்றது வேற, தேவனோடு தனிப்பட்ட ரீதியிலே அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறது வேற. ஏதோ நான் சபைக்கு வந்துட்டேன் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன்னு நினைச்சிடக்கூடாது. சபைக்கு வந்தும் தேவனோட ஐக்கியமா இல்லாத இருக்கிறது சாத்தியம் இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? ஆமென். சிந்தித்து பாருங்க, அந்த ஐக்கியம் இருக்கிறதா? உங்களுக்கு விளங்கும்படியாய் சொல்கிறேன், கவனிங்க. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இழந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐக்கியத்தை தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இழந்தது இந்த ஐக்கியத்தை தான். தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவர்கள் இழந்த போது வாழ்க்கை கடினமாக மாறிவிட்டது. இதுதான் சத்தியம். நல்ல இருதயத்தில் நீங்க உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன் தேவனோடு உள்ள ஐக்கியம் கெடுக்கப்படுமானால், உடைக்கப்படுமானால், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் சத்தியம். ஆதாம் ஏவாளுக்கு தேவனோடு இருந்த ஐக்கியம் இருந்த வரைக்கும் ஒரு கவலை இல்லைங்க, ஒரு கவலை கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார், பிரச்சனை இல்லை. ஏதேன் தோட்டத்தில் சகலமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, சந்தோஷமா இருக்கிறோம். என்னைக்கு தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் போச்சோ அந்த நிமிஷத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு. கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியாது. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில அடி மேல அடி விழுது, சமாளிக்க முடியல, பிரச்சனையின் மேல பிரச்சனை, வாழ்க்கை கடினமா இருக்கு, உயிர் வாழ பிரியமாவே இல்லை, செத்து போனா நல்லா இருக்கும். ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு? இப்படி பல கேள்விகள் உங்களுடைய மனதில் வரலாம். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு பேசுறார், மகனே மகளே, உனக்கும் எனக்கும் ஐக்கியம் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தது வாழ்க்கை? எவ்வளவு நல்லா இருந்தது. ஆனால் என்னோடு கூட உள்ள ஐக்கியத்தை நீ அறுத்து போட்ட போது, உடைத்து போட்ட போது, இப்ப உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்க்கணும். ஆமென். ஆதாம் ஏவாளுக்கு ஐக்கியம் இருந்த வரைக்கும் சாப்பாடு அவர்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, பறிச்சு சாப்பிடணும், அவ்வளவுதான். சமைச்சு சாப்பிடுற வேலையே இல்லைங்க. எத்தனை பேர் சகோதரிகள் சந்தோஷமா இருக்கிறீங்க?
ஐக்கியம் இருந்தால் சமைச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, பறித்து சாப்பிடலாம். என்னைக்காவது ஏவாள் சமைச்சாங்களா? சமைக்கவே வேண்டாம். பாஸ்டர் சொல்லிட்டாரு இன்னையிலிருந்து சமையல் கிடையாதுன்றாதீங்க. ஆவிக்குரிய சிந்தித்து பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் பறிச்சு சாப்பிடுற அனுபவம், ரெடி டு ஈட், எல்லாமே ரெடிமேட் தான். போராட்ட சாப்பாட்டுக்குன்னு போராட வேணாம். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் போராட்டம் தான். வேதனை, வேர்வை சிந்தணும், போராடணும், ஓடணும். வேலை கஷ்டமா இருக்கா? சில பேருக்கு முடியல. சில பேருக்கு பணம்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது, சரீரம் பூரா வியாதியா இருக்கும். ஐக்கியம் போயிடுச்சுனாலே வாழ்க்கையில கஷ்டம் ஆரம்பிச்சிருங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பேசுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பேசுகிறேன். இதை நீங்கள் சீரியஸா எடுத்து உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியத்தை சரி செய்து பாருங்க. வாழ்க்கை எவ்வளவு லெகுவா மாறுதுன்னு பாருங்க. ஆமென். சாத்தானுடைய நுகம் இருக்குதே, ரொம்ப கடினம், அது வேதனை, பாரம். ஆனா ஆண்டோட நுகம் இருக்கு பாருங்க, ரொம்ப லேசானது, லெகுவானது. ஏன் தெரியுமா? நம்மளை பாரத்தை சுமக்கிறது அவர் விடுறதே இல்லை. மொத்த பாரத்தை அவர் சுமந்துருவாரு. நம்ம மேல சும்மா தான் வைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஐக்கியம், அவரோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். தோட்டத்துக்கு வெளியே போராட்டம், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு போராட்டம் தான். ஆமென். காரணம், ஆதாரத்தோடு உள்ள ஐக்கியம் இப்பொழுது இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் ஆண்டவர் தான் ஆதாரம். அந்த ஆதாரத்தோடு தொடர்பு இருந்தது, ஐக்கியம் இருந்தது. இப்ப ஆதாரத்துக்கும் இவர்களுக்கு இடைவெளி வந்து விட்டது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் ஒரு குறைவும் இல்லை, சாப்பாடு குறைவில்லை, தண்ணி குறைவில்லை, ஒண்ணுமே இல்லை. ஆதாரம் இருந்தால் ஆதாம் சாப்பாட்டுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் 3 வேளை சாப்பாடெல்லாம் கிடையாது. 3 வேளை சாப்பாடுன்னு சொல்றது சாபத்தின் ஒரு பகுதி. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. 3 வேளை சாப்பாடு என்னது? சாபத்தின் ஒரு பகுதி. ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பசி எடுத்தா சாப்பாடு, பசி எடுத்துருச்சுன்னா போய் பழத்தை பறிச்சு சாப்பிடணும், அவ்வளவுதான். பசி எடுக்கலன்னா என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. சாப்பிடக்கூடாது. ஆனா நம்ம எப்படி? பசி எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் 5 வேளை நான் சாப்பிடுவேன். சாபங்க அது. பசிதான் ஆசீர்வாதம், பசிதான் ஆசீர்வாதம். பசி இல்லாம ஆகிடக்கூடாது. அப்பப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு சில பேர் அப்பப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு பசியே இல்லாம இருப்பாங்க பாருங்க, அது தவறு. பசிதான் ஆசீர்வாதமே. அப்ப அவர்களுக்கு 3 வேளை சாப்பாடெல்லாம் கிடையாது. பசி எடுத்தால் போய் பறித்து சாப்பிடுவார்கள். ஆமென். பசி எடுக்கலன்னா பேசாம இருப்பான். ஆமென். எவ்வளவு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது, களஞ்சியம் தேவை கிடையாது, ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தேவை கிடையாது, ஃப்ரிட்ஜ் தேவை கிடையாது. பாருங்க, பாவத்து நிமித்தம் வந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் மனுஷனோட வாழ்க்கையை, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை எவ்வளவு பாதித்து இருக்கிறது. நீங்க மனுஷனுக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அந்த மனுஷன் படுற பாடு, எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு திட்டு வாங்குறது முதலாளி கிட்ட, பாஸ் கிட்ட, எவ்வளவு அலைச்சல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு. இது தேவனுடைய திட்டம் இல்லை என்று சொல்கிறேன். இதற்கு மாறாக நீங்க மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் பாருங்க, சமைச்சா சாப்பிடுது, இல்ல சேர்த்து வைக்குதா, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்குதா? ஒண்ணுமே கிடையாது. ரெடி டு ஈட் தான்.
பூனை எப்பயாவது சமைச்சு சாப்பிட்டதை பார்த்துருக்கீங்களா? எலி வந்தா டப்புன்னு பிடிச்சி சாப்பிட்றோம், அவ்வளவுதான். ரெடி டு ஈட். என்ன பாஸ்டர் பண்ணலாம்? இன்வந்து பிடிச்சி சாப்பிட்ருவோமா? தேவனுடைய திட்டம் அது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை குறித்து தேவனுடைய திட்டம். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு, ரெடியா சாப்பிடுற மாதிரி தான் வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு மனுஷன் பாவத்து நிமித்தம் சாப்பாட்டுக்காக போராட வேண்டிய வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வாசிங்க. அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. இது நீங்க எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து இதை வாசிருக்கீங்களோ தெரியாது. அட்லீஸ்ட் இன்னைக்கு வாசித்து பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்ப தேவனுடைய திட்டம் விளங்குதா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை எப்படி வச்சிருந்தாரு, இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை எப்படி போயிருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நிலைமை தான் ஏதேன் தோட்டத்தில் என்ன நிலைமை இருந்தோ அதே தான் இன்னைக்கு மிருக ஜீவனுக்கும் பறவைகளுக்கும் அப்படியே விட்டார். அந்த நிலைமை மாறல. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் பாவம் செய்ததுனாலே நிலைமை மாறிவிட்டது. போராட்டமான வாழ்க்கையாய். நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, தேவனோடுக்குள்ள உள்ள அந்த நெருக்கமான ஐக்கியம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இலகுவாக இருக்கும். ஆமென். அந்த தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சிட்டா வேதனை, போராட்டம், கஷ்டம், துக்கம் தான். ஆமென். தேவனுடைய திட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தது, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு அதே 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகளெல்லாம் புறஜாதிகள் நாடி தேடுகிறார்களே. ஆனா புறஜாதிகளை மாதிரி நான் உங்களை வைக்கல என்றார் ஆண்டவர். புறஜாதிகள் நாடி தேடுறாங்க அதெல்லாம். ஆனா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை மாத்திரம் சரியா தேட வேண்டிய விதத்துல தேடிருங்க, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன்றார். இன்னைக்கு அதுதான் நம்ம பண்ண மாட்டோம். மற்றதெல்லாம் பண்றோம், தேட வேண்டியதை தேடாம விட்டுறோம். விளங்குதா? தேவனுடைய ராஜ்யத்தை நீதி எங்க போய் தேடுறது? அவரோட வார்த்தையில தான். அதுக்கு தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நீதி எங்க போய் தேடுறது? கர்த்தருடைய வார்த்தையிலே. ஆமென். நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்கும் போது தேவனுடைய ஐக்கியம், கர்த்தரை ஆராதிக்கும் போது அவரோட ஐக்கியம், அவரை குறித்ததான ஒரு பாடலை பாடும்போது அவரோடு கூட ஒரு ஐக்கியம். ஆமென். கர்த்தருடைய ஜனமே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரை இன்றையிலிருந்து எனக்கும் உமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை நான் புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. நட்பு உடனே ஏற்படுறதுங்க. ஆனா ஐக்கியம் அப்படி கிடையாது. ஐக்கியத்துக்கு நாள் எடுக்கும். நட்பு டக்குன்னு ஒருத்தரை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட் ஆயிடலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம். ஆனா ஐக்கியம் அப்படி பண்ண முடியாது. ஐக்கியத்துக்கு நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணணும். அது உடனே உடனே நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இட்ஸ் a process. அது ஒரு செயல்முறை. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற? இஸ்ரவேல் எப்படி வேலைக்காரனானான், எப்படி வீட்டு அடிமையானான், ஏன் அவன் கொள்ளையானான்? ஐக்கியத்தை விட்டு விட்டான். இளவயதின் பக்தி போயிருச்சு. வாழ்க்கைப்பட்ட போது அவன் என்மேல் வைத்திருந்த நேசம் இன்றைக்கு இல்லை, வைத்த அன்பு இல்லை. ஆகவே அவன் இன்னைக்கு வேலைக்காரனை போல இருக்கிறான், அடிமையை போல இருக்கிறான். அவன் சத்துருடைய கரத்தில் இரையாய் போய்விட்டான். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்கள். இரண்டாவது ஆவிக்குரிய அனுபவம், இஸ்ரவேலுடைய இரண்டாவது ஆவிக்குரிய அனுபவம் கீழ்ப்படிதல் இருந்தது. இஸ்ரவேல் இடத்திலே கீழ்ப்படிதல் இருந்தது. அதே இரண்டாவது வசனம்
வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்தா இருக்குதா? 2வது வசனத்துல அந்த பகுதியை மாத்திரம் வாசிங்க. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த, நீ என்னை பின்பற்றி வந்த காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். நீ என்னை பின்பற்றி வந்தாய். இதை நான் இஸ்ரவேலுடைய கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேலுடைய கீழ்ப்படிதல் வனாந்தரம் தாங்க அது. இஸ்ரவேல் தேவனை எங்கே பின்பற்றினார் என்றால் வனாந்தரத்தில். ஆனா வனாந்தரமா இருந்தாலும் ஆண்டவரை விடல. அந்த வனாந்தரத்திலும் ஆண்டவரை பின்பற்றுகிற அனுபவம் அது விசேஷம். ஆமென். ஒரு மகிழ்ச்சி உள்ள இருதயத்தோடு கூட, ஒரு சந்தோஷமான நடையோடு கூட, தேவனோடு கூட சஞ்சரித்து, ஆமென், அந்த ஊழையிடுகிற அந்த பாலைவனம், அந்த வனாந்தரத்திலும் தேவனை பின்பற்றி வந்த ஒரு அனுபவம் இருந்தது. யோனா ஒரு இடத்துல சொல்வார் பாருங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிருங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் தள்ளினதாக யோனா உணர்கிறார். ஆனால் கர்த்தர் தள்ளிடல. யோனாவை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் யோனாக்காக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். யோனாவோட உணர்வது, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஆமென். நான் தள்ளப்பட்டது போல உணர்கிறேன். கர்த்தரே நான் தள்ளிட்டாரோ என்ற உணர்வு எனக்குள்ள வருது. ஆனாலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். இப்படி இருக்கணுங்க. ஆமென். வனாந்தரமாக இருந்தாலும் அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, பயத்தினாலே கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படுகிறதோட நோக்கம் என்னன்னா பயம். கீழ்ப்படினா ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருவாரோ, இன்கிரிமெண்ட் கட் ஆயிருமோ, வேலை போயிருமோ, ஆக்சிடென்ட் ஆயிருமோ, இன்னைக்கு பஸ் வராதோ, பயந்து கீழ்ப்படுகிறது அல்ல. அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனம் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை அப்பாக்கு ஏன் பயப்படும் தெரியுமா? எங்க அடிச்சிருவாரோன்னு பயப்படும், அப்பா தண்டிச்சிருவாரோன்னு பயப்படும். சிறு பிள்ளைத்தனம் அது. ஆண்டவர் நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் எப்படி எதிர்பார்க்கிறார்? அன்பினால் வருகிற கீழ்ப்படிதல். ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என்னிடத்தில் அன்பாய் இருந்து பயந்து கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்முடைய ஆண்டவர் கொடூரமான ஆண்டவரா? இல்ல, அன்பானவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பு. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆமென். நான் அடிக்கடி யோசித்து பார்க்கிறது உண்டு. கீழ்ப்படிதலுக்கு ஒரு கிரயம் செலுத்தணும், அப்படிதானே? ஆனா கீழ்ப்படியாமைக்கு இதை காட்டிலும் பெரிய கிரயத்தை செலுத்தணும். கீழ்ப்படிதலுக்கு ஒரு கிரயம், கீழ்ப்படியாமைக்கு இதை காட்டிலும் அதிகமாக காட்டணும். யோனாவோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். கீழ்ப்படிஞ்சு டிக்கெட்டை வாங்கிட்டு நினைவுக்கு போயிருந்தா டிக்கெட் செலவு தான். கீழ்ப்படியாம போனதுனால கடல்ல தூக்கி எறியப்பட்டு மீன் வயிற்றுல 3 நாள் இருந்து, அப்புறம் கடைசியில் நினைவுக்கு தான் போய் சேர்ந்த. அது நிறைய போயிருக்கலாம்ல. அங்க போயிட்டு பிரசங்கம் பண்ணி ஜனங்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுது. அதை குறித்து கவலை. இப்ப ஆமனுக்கு செடி கீழே உட்காந்து நல்ல குளுமையா இருக்கு. ஆண்டவர் தான் அதை வளர விட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா காஞ்சி போச்சு. வெயில் நல்லா அடிக்குது, தலையில சூடு ஏறுது. சொல்றாரு பாருங்க, நான் செத்து போன நலமா இருக்கும், நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? இதெல்லாம் அவர் செலுத்துற கிரயங்க. எதுக்கு தெரியுமா? கீழ்ப்படியாம போனதை விட கிரயம் இதெல்லாம். கீழ்ப்படிஞ்சிருந்தா வெறும் டிக்கெட் காசு தான், நினைவுக்கு போற டிக்கெட் காசு. கீழ்ப்படிதலுக்கு ஒரு கிரயம் செலுத்தணும், கீழ்ப்படியாமைக்கு கிரயம் ரொம்ப ஜாஸ்தி. இதை நம்ம விளங்கிட்டா கீழ்ப்படியாம இருக்கவே மாட்டோம். ஆமென்.
எபிரேயத்தில் கீழ்ப்படிதலுக்கு ஷமா என்று சொல்வாங்க. ஷமா ஷமா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்டு விளங்கி கொண்டு கீழ்ப்படிதல். இந்த ஷமா என்ற வார்த்தையை பாருங்க, எபிரேயத்தில் 3 எழுத்துக்கள். எபிரேய மாணாக்கு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? ஷீன், அப்புறம் மெம், அடுத்தது ஆயின். இந்த முதல் ஃபர்ஸ்ட் 2 எழுத்த பாருங்க, ஷீனும் மெம்மோ. ஷெம்மு, ஷெம்முனா என்ன? பெயர். ஷெம்முனா பெயர், நேம், பெயர். ஷமா இஸ்ரேல் அடோனாய் எலோஹினு அடோனாய் எக்காட். அதாவது ஷெம்முனா நாமம்னு அர்த்தம், நாமம்னு அர்த்தம். ஆயின்னா அந்த பட சித்திரம் என்னது? ஆயினுக்கு கண்ணு. என் நாமத்தை பாரு, ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிஞ்சிருவேன்றார் ஆண்டவர். வேற ஒண்ணும் இல்லை. நான் ஒருவரே கர்த்தர், இதுதான் என்னுடைய நாமம். நீ என்னுடைய நாமத்தை பார்ப்பாயானால் கீழ்ப்படிதல் தானா வரும். அதுதான் சத்தியம். ஆமென். அநேக கிறிஸ்தவர்கள் சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்தவத்தில் கீழ்ப்படிதல் பகுதி மாத்திரம் இல்லைன்னா ஈஸியா இருக்கும்ல. கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்லைன்னா என்னவா இருக்குமா? ஈஸியா. அப்படி அல்ல. சத்தியம் விளங்கிடுச்சுன்னா கீழ்ப்படுகிறது கஷ்டமே கிடையாது. சத்தியம் தெரிஞ்சிடுச்சுன்னா, அவர் யாருன்னு பார்த்துட்டோம்னா, அவரோட நாமம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கீழ்ப்படுகிறது கஷ்டம் கிடையாது, ஈஸி. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். சாக்கடை தண்ணியை குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அது குடிக்காம இருக்கிறது கஷ்டமாங்க? உங்களை தான் கேட்கிறேன். சாக்கடை தண்ணியை குடிக்காம இருக்கிறது கஷ்டமா? சாக்கடை தண்ணியை குடிக்கூடாது, குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமா? உங்களை தான் கேட்கிறேன். ஏன் கஷ்டம் இல்ல? ஏன் கஷ்டம் இல்ல? சத்தியம் தெரியுது, அது என்னன்னு தெரியுது. விளங்க உங்களுக்கு? அது என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கீழ்ப்படுகிறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. என்னன்னு தெரியலனா தான் குடிப்பாத ஜூஸ் நினைச்சுக்கிட்டு. அது என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கீழ்ப்படுகிறது கஷ்டமே கிடையாது. இப்ப ஆண்டவரை துதிங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா துதிக்கிறது கஷ்டமா? அவர் யாருன்னு தெரியாதனால தான் துதிக்கிறதுக்கு நீ கஷ்டம். நான் எதை சொல்ல வரேன்னா, சத்தியம் விளங்கி விடுமானால் கீழ்ப்படிதல் ரொம்ப லகுவான காரியம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது போல அல்ல, கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அவரோட நாமத்தை பார்த்தா போதும், சத்தியம் விளங்கிடும். ஆமென். கீழ்ப்படிதல் ரொம்ப லகுவான காரியம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிஞ்சா எப்படி விடுதலை வரும்? ஆண்டவர் என்ன அர்த்தப்படுத்துறாரு? எபிரேய கண்ணோட்டத்தில் அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை நீங்க அறியும் போது அந்த சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிவீங்க. அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். ஆமே. எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா கீழ்ப்படிவது ரொம்ப லேசு, ஈஸியான காரியம். அப்ப நீங்க அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, விடுதலை தானாக வந்து விடும். ஆமே. நீங்க எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ போகிறேன். இஸ்ரேல் கீழ்ப்படிந்திருந்தாங்க, கீழ்ப்படிதல் இருந்தது. வனாந்தரத்தில் தேவனை பின்பற்றினவன். ஆனால் இப்பொழுது கீழ்ப்படியாமல் போன அப்படினாலே அவன் வேலைக்காரனாக, வீட்டு அடிமையாக அவன் இரையாய் போனான். கடைசி ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிடலாம். மூன்றாவது அனுபவம், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் இருந்தது. இஸ்ரேலுக்கு பிரித்தெடுக்கப்படுதல் இருந்தது. அதை அவன் இழந்து விட்டான். பிரித்தெடுக்கப்படுதல். வாசிக்க 3வது வசனம், எரேமியா 2:3. எரேமியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும். போதும். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம். எப்படி? எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென். பல பாஷையாகி அந்நியரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவன், தேவனுக்காய் சாட்சியாய் விளங்கினவன்.
யோசிச்சு பாருங்க, பிரிக்கப்பட்டு தேவன் இஸ்ரவேலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அவ்வளவு உயரமான ஒரு ஸ்தானத்திலிருந்து இஸ்ரவேல் விழுந்து போனானே. பிரபுவா இருக்க வேண்டியவன் இன்னைக்கு வேலைக்காரனா இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். ஆமென். நீங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? எத்தனை பேர் இன்னைக்கு அந்த பிரித்தெடுக்கப்படுதல் பரிசுத்தம் இல்லாதனாலே விழுந்து போன பலவான்கள் விழுந்து போனார்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு பாருங்க, வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிடலாம். நம்ம இதோட முடிக்க போறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? போதும், மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? ஆவியில ஆரம்பம், ஆவியில ரட்சிக்கப்பட்டது ஆவியில, ஆனா வாழ்க்கை முடிய போறது மாம்சத்துல. எவ்வளவு வேதனை! அதனாலதான் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி ஒரு வேதனையை கொட்டுகிறார். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். எபிரேய வார்த்தை அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கடோஷ். கடோஷ், அந்த கடோஷ் பரிசுத்தம். அந்த கடோஷ் எதுல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா மூல வார்த்தையாகிய கடாஷிலிருந்து வருகிறது. கடாஷ் 3 எழுத்து தான். கடாஷ். இந்த கடாஷ் என்ற வார்த்தையை பிராங்க்லின் சீக்கன்ஸ் அவர்கள் ரொம்ப அழகாக இதற்கு ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 3 எழுத்து கோஃப்னா என்னது? எபிரேயமானாக்க இருக்கீங்களா? கோஃப்னா ஒரு ஆயுதம், ஒரு ஆயுதம். தாளத்துனா டோரு, வாசல். ஷீனுனா பல்லு. அதாவது இந்த ஒரு ஆயுதத்தின் மூலமாக வாசலுக்குள்ளாக நுழைந்து சபைக்குள்ளே வந்து பற்கள் மூலமாக வேறு பிரிக்கிற அனுபவம். ஒரு ஆயுதத்தை வைத்து வாசலுக்குள்ளாக சபைக்குள்ளாக இந்த பற்களாகிய அந்த ஷீன் மூலமாக வேறு பிரிக்கிறது. எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு கோதுமையிலிருந்து பதரை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆயுதத்தை வைத்து அடித்து தானியத்தை பதரிலிருந்து பிரிக்கிறது தான் கடாஷ். அதான் பரிசுத்தம், அதான் பரிசுத்தம். கர்த்தர் சபைக்குள்ளே நம்ம கொண்டு வரதே பதரை நீக்கிறதுக்கு தான். விளங்குது உங்களுக்கு? சங்கீதக்காரன் அழகா எழுதுறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். பதறு. அப்ப துன்மார்க்கர் பதர்னா நீதிமான் யாரு? தானியம். ஆமென். இததான் கர்த்தர் சபையில செய்கிறார், பிரித்தெடுக்கிறார், வேறு பிரிக்கப்படுதல். அந்த வாழ்க்கையிலிருந்து பதரை கர்த்தர் பிரிக்கிற ஒரு அனுபவம், அதான் பரிசுத்தம். ஆமென். இததான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. யோசேப்பு தன்னை தீமை செய்கிற சகோதரரை விட்டு தன்னை பிரித்து கொண்டபடினாலே அவன் விசேஷித்தவனாய் காணப்பட்டான். ஆமென். விசேஷித்தவனாய் காணப்பட்டான். யோசேப்பை கர்த்தர் அவ்வளவு உயர்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், வேறு பிரிக்கப்படுதல். தன்னுடைய தீமை செய்கிற சகோதரோடு கூட சேரவே இல்லைங்க. தன்னுடைய தேசத்தை அப்படிதான், எகிப்திலும் அப்படிதான். ஆமென். ஆகவே ஒரு விசேஷித்தவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் முடிக்க போறேன், இதை சொல்லி முடிக்க போறேன். பரிசுத்தம் இல்லாமல் நீ எங்கேயாவது இதை எழுதி வச்சுக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் பார்க்க முடியும், பெற முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பார்க்க முடியும்,
ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், ஆனா பெற முடியாது. பரிசுத்தம் இருந்தால் தான் பெற முடியும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் மற்றவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். இவங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாங்க, அவங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சு, ஊழியக்கார கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சு, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது? கர்த்தர் எடுத்தது ஒன்னுத்தையும் பெற முடியாது. நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து காண்பிக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான அதிகாரம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல ஏசாயா பார்க்கிறார் பாருங்க, கர்த்தரை ஆண்டவரை பார்க்கிறார். உன்னதத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரை பார்க்கிறார். ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலினாலே நிறைந்திருக்கிறது. பார்க்கிறாரா? 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். 1வது வசனத்துல உயர்த்தப்பட்ட ஆண்டவரை பார்க்கிறார். உயரம் உன்னதத்தில் உயர்த்தப்பட்ட ஆண்டவரை பார்க்கிறார். ஆனா அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? நானோ அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியிலே வாழ்கிறவன், பரிசுத்தம் இல்லாதவன் என்றார். அவரே ஒத்துக்கிறார். 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 9வது வசனத்துல கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க, ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார், கொடுத்து அனுப்புறார். 9வது வசனம் தொடக்கத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, போதும். இப்ப இந்த ஒரு ஊழியத்தை பெற்றுக் கொள்கிறார். 9வது வசனத்துல பெற்றுக் கொள்கிறார். 1வது வசனத்துல பார்க்கிறார், 9வது வசனத்துல பெற்றுக் கொள்கிறார். இந்த முதல் வசனத்துக்கு 9வது வசனத்துக்கு நடுவுல ஒரு காரியம் நடக்கிறது. பரிசுத்தமாகுதல், வேறு பிரிக்கப்படுதல். இப்ப விளங்குதா உங்களுக்கு? பரிசுத்தம் இல்லைன்னா பார்க்கலாம், என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. தேவனிடத்தில் ஒன்றுமே பெற முடியாது. ஆசீர்வாதத்தை பெற முடியாது, ஊழியத்தை பெற முடியாது, பொறுப்பை பெற முடியாது, ஒண்ணுமே பெற முடியாது. இதை நாம் விளங்கிக் கொள்வோமானால் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த 6ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான அதிகாரம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காமிச்சு நான் முடிக்க போறேன். 6ஆம் அதிகாரத்தை நீங்க வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை உங்க வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. சில காரியங்களை நீங்க பார்க்கணும். நீங்க இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈப்ரு கிளாஸ்ல சேர்ந்துருவீங்க. 1ஆம் வசனத்துல ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலுமே வீற்றிருக்கிறார். ஆண்டவரை பார்க்கிறார். ஆலஃப் எபிரேய எழுத்து, முதல் எழுத்து அங்க இருக்கு, அப்படிதானே இருக்கா? முதல் எழுத்து எபிரேய எழுத்து, முதல் எழுத்த முதல் வசனத்துல வச்சிருக்காரு பாருங்க, அதான் முக்கியம். முதல் வசனத்திலேயே அந்த முதல் எழுத்து இருக்குது. 2வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டுடைய ஆலயமாகி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறதை பார்க்கிறார். பேத் 2வது எழுத்து என்னது? எபிரேயத்தில் பேத். அப்ப 2வது வசனத்திலே ஆண்டுடைய வீடு தெரியுது. ஆண்டுடைய வீட்டுக்குள்ள நடக்கிற காரியத்தை இப்ப ஏசாயா பார்க்கிறார். 3வது வசனத்தை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் பாருங்க. 3வது வசனத்தை எப்படி வச்சிருக்காருன்னா, அந்த இடத்துல திருத்துவத்தை பார்க்க முடியும். பரிசுத்தர் 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 இருக்கா? ஏன் அந்த வசனத்தை 3வது வசனமா வச்சிருக்கிறாரு? ஏன்னா அந்த வசனத்துல என்ன இருக்குது? திருத்துவம் இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய பரிசுத்தம் இருக்கிறது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, கர்த்தர் வசனத்தை வச்சிருக்கிற அந்த இடம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வச்சிருக்கிற இடம் முழு வேதாகமத்தில் இப்படிதாங்க இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். நீங்க எபிரேயம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு முழுவதும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். அந்த எண்ணெய் எந்த இடத்துல வச்சிருக்காரோ அந்த இடத்துக்கான ஒரு சத்தியம் இருக்கிறது. அப்ப 1வது வசனத்துல முதல் எழுத்து ஆலஃப், 2வது வசனத்துல அவருடைய வீட்டுக்குள்ளே பார்க்க பேத், 3வது வசனத்தை ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல திருத்துவம் இருக்கிறது. 4வது வசனம் என்னது? 4வது எழுத்து என்னது? டாலத்து. டாலத்துனா என்ன? டோர், வாசல். அப்ப 4வது வசனத்தை வாசி பாருங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைக்கால்கள். வாசல் இருக்கா? அதனாலதான் 4வது வசனமா ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏன்னா அது 4வது எழுத்து. இப்ப 5வது வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன்,
நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பார்க்கிறது. 5 என்னது? ஏன்னா என்னது? பார்க்கிறது. behold. அதனாலதான் கர்த்தர் 5வது வசனமா அதை வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மனுஷன் 5 கிருபைக்கும் அடையாளமா இருக்கிறது. 5 என்ற எண் கிருபைக்கு அடையாளம். இந்த மனுஷன் தன்னை பாவம் என்று உணர்கிறான் பாருங்க, அதான் கிருபை. அதான் கிருபை. சில பேர் குற்றத்தை உணரவே மாட்டாங்க பாருங்க. என்ன தப்பு இருந்தாலும், குற்றம் இருந்தாலும், பிழை இருந்தாலும் நீதிகரிக்க தான் பார்ப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை இல்லைன்னு அர்த்தம். ஆனா இந்த மனுஷன் அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறார் பாருங்க, அதான் கிருபை. அதனால்தான் 5வது வசனத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார், என் கண்கள் கண்டதே. என் கண்கள் கண்டதே. 5வது எழுத்து ஏனாலே பார்க்கிறதுன்னு அர்த்தம், பிகோல்டுன்னு அர்த்தம். இப்ப 6வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு தலையில எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து சுத்திகரிக்கப்படுதல். இந்த 6வது காரியம், 6வது நம்பர் எதை குறிக்குது? மனுஷனை குறிக்குது. கர்த்தர் 6வது நாள் தான் மனுஷனை சிருஷ்டித்தாரு. அப்ப 6வது மனுஷனை குறிக்கும். அப்ப மனுஷனுக்கு வேண்டியது அவசியமான காரியம் என்னன்னு கேட்டா சுத்திகரிப்பு. மனுஷனுக்கு என்ன வேணும்? சுத்திகரிப்பு தான் வேணும். அதனால தான் கர்த்தர் 6வது வசனத்துல மனுஷனுக்கு வேண்டியதை 6வது வசனத்துல வைத்திருக்கார். 7வது வசனத்தை பாருங்க. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். 7வது நம்பர் எபிரேயத்தில் என்னத்தை குறிக்குது? பூரணம். இப்ப இந்த 7வது வசனத்துல ஏசாயாவை கர்த்தர் பூரணப்படுத்துகிறார். சுத்திகரிப்பு தான் பூரணம். ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்படும் போதுதான் பூரணராய் மாறுகிறார். அதனாலதான் கர்த்தர் 7வது வசனமாக அந்த வசனத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? இப்ப 8வது வசனத்தை பாருங்க. பின்பு யாரை அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டான். எத்தனாவது வசனத்தில் இருக்காது? 8வது வசனம். இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஏசாயாவோடு பேசல, ஏசாயிட்ட கேட்கல, என் நிமித்தமா யார் போவான்னு கேட்கல. பரலோகத்துல திருத்துவத்துக்குள்ளே ஒரு சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேசுகிறார்கள். நம் நிமித்தமாக நமக்காக யார் போவா அப்படின்னு அங்க பேசுற சத்தம் இவருக்கு கேட்குது. அதை 8வது வசனத்துல ஏன் வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, 8 எப்பொழுதுமே எபிரேயத்துல புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. 8ன்னு சொல்லும்போது வாரத்தின் முதல் நாள் தான் 8வது நாள், அப்படிதானே? புதிய ஆரம்பம். ஏசாயா வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் துவங்குகிறது. பரலோகத்திலே அவர்கள் சம்பாஷிக்கிற காரியத்தை கேட்கிற முதல் அனுபவம் ஏசாய். ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய ஆரம்பம். ஆமென். அதனாலதான் கர்த்தர் 8வது வசனத்துல வச்சிருக்கிறார். இப்ப 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி ஊழியத்தை கொடுத்து அனுப்புறார். 9 எபிரேயத்தில் என்னது? டெத்து. 9வது எழுத்து டெத்து. டெத்துனா என்ன? பாம்பு, சாபம், அப்படிதானே? ஆனா ஏசாயோட வாழ்க்கையில அந்த சாபத்தை கனியாக மாற்றுகிறார். ஆமென். 9ன்னு சொல்லும் போது அது சாபத்தையும் குறிக்குது, 9 ஆவியின் கனிகளையும் குறிக்குது. அப்ப ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டபடினாலே சாபம் அவனோட வாழ்க்கையில கனியாக மாறுகிறது. நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் எங்கெங்க வைக்கணுன்றதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல இருக்குது. இது எபிரேய வேதாகமத்தில் படிச்சாதான் நம்மளுக்கு விளங்கும். எனக்கு அருமையானவர்களே, நம் கண்களை மூடலாமா? ஒரு தீர்மானம் பண்ணணும். யாக்கோபுக்கு 3 அனுபவம் இருந்தது. ஐக்கியம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, பிரித்தெடுக்கப்படுதல் இருந்தது. அந்த 3 இழந்து போனபடினாலே அவன் வேலைக்காரனாக மாறினான், வீட்டு அடிமையாக மாறினான், அவன் சத்துருடைய கரத்தில் இரையானான், கொள்ளையானான். இது நமக்கு ஒரு நாள் நடக்கக்கூடாது பிரதர், சிஸ்டர். இது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. முடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய ஐக்கியத்தை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க போகிறேன். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், ஒரு பரிசுத்தமான ஜீவியம்.
கர்த்தருக்கு பரிசுத்தம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். உங்களுடைய சூழ்நிலையில கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்தி அடுத்த வாரத்தில் நாம் தொடர்வோம். ஒரு குறிப்பை தான் பார்த்திருக்கிறோம். மீதியான 2 குறிப்பை அடுத்த வாரத்திலே நாம் கவனிப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். ஆனால் அவர் தனிப்பட்ட நபரோடு பேசுகிறவர். இன்னைக்கு உங்களோடு பேசி இருப்பார். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே போவது முன்பாக ஒரு தீர்மானம். ஆண்டவரே, என்னோட ஐக்கியம், என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய பரிசுத்தம் நான் எதற்காக விட்டு கொடுக்க மாட்டேன். எதற்காக விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசி பரியந்தப்பா நான் உமக்கு உண்மையாக ஜீவிப்பேன் என்று தீர்மானம் எடுக்க முடியுமானால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நாளுக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமா நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்பட்டு பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட ரீதியில நீர் பேசுகிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்த சபையரை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய தயவுள்ள கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்க. அவளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் பூரண சமாதானத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிரசன்னத்தையும் அவளுக்கு தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினாலே நீர் அவர்களை திருப்தியாக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தோடு நாங்கள் பிரிந்து போக கிருபை செய்யும். எல்லா கனத்துதி மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.